திருச்சிற்றம்பலம். நாயேனை தன்னடிகள் பாடுவித்த நாயகனை பேயேனது உள்ள பிழை பொறுக்கும் பெருமையனை சீயேதும் இல்லாதென் செய்வனிகள் கொண்டருளும் தாயானை ஈசற்கே சென்றுதாய் கொத்தும்பி கருணை பொழி திருமுகத்தில் திருநீர் துணுதலும் கண்டாரை வசப்படுத்த கனிந்த வாயழகும் பெருமை தரு துறவோடு பொறையுளத்தில் பொறுத்தே திங்ககனார் மலர்த்தாள்கள் பிரியாத மனமும் மறுவினர்கள் அகலாத ஞானமே வடிவாம் வளர்துரை செய் சிவஞான மாமுனிவன் மலர்த்தாள் ஒரு பொழுதும் நீங்காமல் எமது உளத்தில் சிரத்தில் ஓதிடும் நாவினில் என்றும் உண்ணி வைத்தே உரைப்பாம். பெருந்துறையில் சிவபெருமான் அருளுதலும் பெற்றி நோக்கி கரைந்து கரைந்து இரு கண்ணீர் மலைவாரன் துரிய நிலை கடந்து போந்து திருந்து பெறும் சிவபோக கொழுந்தேறல் வாய்மடுத்து தேக்கி செம்மாந்து இருந்தருளும் பெருங்கீர்த்தி வாதவூர் அடிகள் அடியினைகள் போற்றி. எல்லாம் வல்ல இறைவன் திருவருளை சிறமேற்கொண்டு திரு கைலாய பரம்பரை திருவாவடுதுறை ஆதீனம் சில்லஸ்ரீ குருமார் சன்னிதானங்களுடைய பொன்னார் திருவடி கமலங்களுக்கும் சைவத்தின் குலதெய்வமாய் விளங்குகின்ற மாதவ சிவஞான சுவாமிகளுடைய திருவடிகளுக்கும் என்னை நெறியிலே ஈடுபடுத்தி ஆண்டு அருள்கின்ற குருநாதர் சாது தங்கல் சுவாமிகளுடைய திருவடிகளுக்கும் மனம் மொழி மெய்யாகிய முக்கண வர்க்கங்களை மிக பணிவோடு தெரிவித்து நம்முடைய கொங்குமண்டலம் ஆடல்வல்லான் அறக்கட்டளையின் சார்பிலே திருவாதவூரர் புராணத்தை சிந்திப்பதற்கு ஒரு பெரிய வாய்ப்பை ஏற்படுத்தின அந்த சபையினுடைய தலைவர் உள்ளிட்ட பெருமக்களுக்கும் கலந்து சிறப்பிக்கின்ற பெரியவர்கள் நம்முடைய முத்துநடராஜன் ஐயா அவர்கள், நம்முடைய அமைப்பாளர், இன்னும் பலராக இருக்கின்ற பெரியவர்கள், இன்றைக்கு ஒரு பெரிய சிறப்பு நம்முடைய சிவாலய அடியார்கள் அமைப்பை ஏற்படுத்தி சிறப்புற நடத்தி தருகின்ற போற்றுதலுக்கும் வணக்கத்திற்கும் உரிய மருத்துவர் உமா மகேஸ்வரி அம்மா அவர்கள் வந்திருக்கிறார்கள் கும்பகோணத்திலிருந்து. இங்க பல பேருக்கு தெரியும், கடந்த 3 ஆண்டுகளாக ரிஷிகேஷுக்கு எல்லாரையும் அழைத்து சென்று ஒரு 120 அடியார்களை அழைத்து சென்று கங்கை கரையிலே இருந்து திருமுறைகளையும் சாத்திரங்களையும் முறையாக படிப்பதற்கு ஒரு பெரிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்து கொண்டே இருக்கிறார்கள். 4வது வருடமாக வரக்கூடிய ஆண்டும் இன்னும் தொடர்ந்து வருடங்களும் அவர்கள் செய்ய இருக்கிறார்கள். அடுத்த மாதம் எல்லாரையும் அழைத்துக் கொண்டு இலங்கை செல்கிறார்கள். இப்படி சரியா இல்லையா? பல அமைப்புகளையும் மிக சிறப்பாக நிகழ்வுகளை எல்லாம் நடத்தி தருகின்ற அம்மையார் அவர்கள் இங்கு வந்திருக்கின்றார்கள். வந்திருக்கின்ற அடியார் பெருமக்கள், வந்து கொண்டிருக்கின்ற அடியார் பெருமக்கள் எல்லோருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்களை சொல்லி, கடவுள் மாமுனிவர் அருளி செய்த திருவாதவூரர் புராணம் இன்றைக்கு நம்ம கிட்டத்தட்ட 6வது வகுப்பிலே இருக்கிறோம். வழக்கம் போல காப்புச்செயலை சிந்தித்து தொடர்ந்து நூலுக்குள்ள செல்லும். பவளமால் வரையின் நிலவெறிப்பது போல பரந்த நீற்றழகு பச்சுடம்பில் திவளமாதுடன் என்று ஆடிய பரமன் சிறுவனை பாரத பெரும்போர் தவளமா மறுப்பு ஒன்றொடித்து ஒரு கரத்தில் தருத்துயர் கிரிப்புற எழுதும் கவளமா களிற்றின் திருமுகம் படைத்த கடவுளை நினைந்து கைதொழுவாம் என்று விநாயகப் பெருமானை நாம் எல்லாருமா சேர்ந்து அந்த வழிபாடை செய்து நற்குஞ்சரக்கன்று நன்னில் கலைஞானம் கற்கும் சரக்கன்று காண்டதும் உமாதிசாச்சரியர். இந்த சாத்திர நூல்கள், திருமுறைகள், புராணங்கள் இவையெல்லாம் படிப்பதற்கு என்பது ஒரு எளிமையான முறையிலே படிக்க வேண்டும் என்று சொன்னால் அதுக்கு விநாயகப் பெருமானுடைய திருவருள் வேண்டும். இப்படி நூல் வழியாக பயிர்ப்பதெல்லாம் சித்தாந்தத்திலே அவரஞானம் என்று சொல்லப்படும். பரஞானம் என்பது பெருமான் திருவடியை நேரில் சிந்தித்து சொல்கின்ற உயர்ந்த நிலை. அது கண்ணப்ப நாயனார் போன்றோருக்கு நம்ம அமைந்ததை பார்க்கிறோம்.
அன்பின் வழியாலே உயர்ந்த நிலையிலே பெருமானை நினைந்து போற்றி இந்த உலகியல் பற்றிய எண்ணங்கள் எல்லாம் இல்லாம நேர சுவாமியை அடைதல், அது பரஞானம். அப்ப அதையெல்லாம் ரொம்ப உயர்ந்த நிலையில் இருக்கிறதே, அதெல்லாம் அடைவதற்கு வழின்னு சொன்னார். நூல்கள் வழியாக பயின்று அதன்படி ஒழுகி அவர்களுக்கும் ஞானம் சித்திக்கும். அதனால இந்த கலை நூல் ஞானம் என்பதெல்லாம் அபர ஞானமாக நூல் வழியாக பயின்று சித்தியார் ஆசிரியர் சொல்ல, பண்டைனர் தவத்தால் தோன்றி பரமனை பக்தி வண்ணும் தொண்டரை தானே தூய கதியில் தொகுப்பன் மார்க்கர் கண்ட நூல் ஓதி வீடு காதலிப்பவர்க்கு ஈசன் புண்டரிகத்தாள் சேரும் பரிசனை புகழலுற்றாம்பர். முந்தைய பிறவிகளிலேயே தவம் செய்து மேலான ஒரு பிறவியை இந்த பிறவியிலே பெற்று, மேலான பிறவின்னு என்ன, சுவாமியவே நினைத்திருக்கிற மாதிரியான பிறவி. அப்ப எதுக்கு அவங்க இங்க பிறவிக்கு வந்தாங்கன்னா ஒன்னே ஒண்ணு பாக்கி இருக்கு. என்னன்னா உபதேசம் பண்ண வேண்டிய பாக்கி இருக்கு. வேலைக்கெல்லாம் சேர்ந்தாச்சு, இன்டர்வியூ எல்லாம் முடிஞ்சது, அப்பாயின்மெண்ட் எல்லாம் கொடுத்துட்டாங்க. வேலைக்கு சேர வேண்டியது என்ன பாக்கி, ஃபிட்னஸ் வரணும், மெடிக்கல் ஃபிட்னஸ். அது மாதிரி இங்க ஒன்னே ஒண்ணு பாக்கி என்னன்னாரு, உபதேசம் வரணும். அப்படி நிலையில இருக்கக்கூடிய ஆன்மாக்கள், அவர்களுக்கு சாமுசித்தர்கள் என்ற பெயர். அவர்களுக்காக இந்த நூல் நான் செய்யலைன்னு சொல்றேன் அப்படின்னு அவங்கள்லாம் நேர பரஞானத்தாலே சுவாமியே அவர்களுக்கு உபதேசம் செய்து கூட்டு போயிடுவான். ஏன்னா அந்த உயரத்தை இருக்கிறாங்க. பண்டை நற்தவத்தால் தோன்றி பரமனை பக்தி பண்ணும் தொண்டரை தானே தூய கதியினில் தொகுப்பன். அப்ப இந்த நூல் யாருக்கு, நம்மை போன்று நூல் வழியாக பயின்று அந்த மார்க்கங்களை எல்லாம் அறிந்து அதன்படி ஒழுகி ஒரு நாள் எப்படியும் சுவாமி திருவடிக்கு சென்று விடுவோம் என்ற அந்த நிலையிலே விரும்பி இருக்கின்ற இந்த ஆன்மாக்களுக்காகத்தான் இந்த நூல் செய்தேன். மார்க்கர்னா சன்மார்க்கர். மார்க்கர் கண்ட நூல் ஓதி என்ன தகுதியினாரு, வீடு காதலிப்பவர்க்கு, வீடு பேறு பெறணும் அந்த இன்பம் உள்ளவர். வீடு காதலிப்பவர்க்கு ஈசன் புண்டரிகத்தாள் சேரும் பரிசினை புகழலுற்றாம் சொல்லுவார். இப்படி மார்க்கர் கண்ட நூல் ஓதி வீடு காதலிப்பவர் அந்த நிலைக்கு தான் பரஞானம், அபரஞானம். சுவாமி பாஷ்யத்தில் எழுதுவார், இறைவன் திருவடி அப்படியே நினைக்கிறது போறதுங்கிறது பரஞானம். அப்போ ஆகமம் என்பதே அபரஞானம். ஏன்னா அந்த ஆகமங்கள் வழியாத்தான் சுவாமியை நம்ம அடைய வேண்டும் என்பதனால அந்த ஞானம் பரஞானம் அபரஞானங்கள் எல்லாம் விநாயக பெருமானுடைய திருவடிகளை வழிபடுவர்களுக்கு எளிமையா கிடைக்கும். தான் அந்த நற்குஞ்சரக்கன்று நன்னில் கலைஞானம் கற்கும் சரக்கன்று காண்பர். அதனால ஞானம் பெறுவது என்பது அவ்வளவு உயர்ந்த நிலை. ஆனா அது எளிமையா கிடைக்கும். இப்போ விநாயக பெருமான் திருவடி அழியாளும் மலர்தூவும் அடியார்கள் உளமான வெளியாகும் வலிதாய வினை கூட நினையாவே சிவபிரகாசம். விநாயக பெருமானுக்கு தினம் வழிபாடு மலர் கொண்டு வழிபாடு செய்யக்கூடிய அடியோர்களுக்கெல்லாம் இந்த வினை என்பது வர்றதுக்கு பயந்து போய் ஓடி போயிருமா. ஏன்னா பலனை கொடுக்கணும், அது வராம ஓடி போயிருமா. ஒளியான திருமேனி உமிழ்தான மிகமேவு களியார வரும் ஆனை களல் நாளும் மறவாமல் அழியாளும் மலர்தூவும் அடியார்கள் உளமான வெளியாகும் வலிதாய வினை கூட நினையாவே. அப்ப அதுக்கெல்லாம் அப்ப வழிபாட்டுல என்ன சொன்னார்னா, நாளும் மறவாமல். இந்த வழிபாடு என்பது தொடர்ந்து இருக்கணும். பிறந்த நாள் கல்யாணம் கோயில் போவேன், அடுத்த கல்யாண நாள் கோயில் போவேன், அப்படி மட்டும் இல்லையா. இந்த வழிபாடு எப்படி இருக்கணும்னா நாளும் வழிபாடு. அப்படி வழிபாடு நிலை பெறுமாறு எண்ணுதியல் நெஞ்சே நீவான் நித்தலும் எம்பிரானுடைய கோயில் புக்கீடு தானே சொல்றேன். அதனால வழிபாடு என்பது அப்படி. அந்த வழிபாடெல்லாம் விநாயக பெருமானை செய்கின்ற அடியவர்களுக்கு இந்த சாத்திரம் என்பதெல்லாம் எளிமையாக கைகூடும். ஏன்னா சாத்திரத்தை படிப்பதற்கு ஒரு பெரிய வாய்ப்பு கிடைக்கணும். இந்த புராணங்களை படிப்பதற்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இன்னைக்கு ஒரு ஆடல் வல்லான் அறக்கட்டளை இதை ஏற்பாடு பண்ணது பெரியவங்க எல்லாம் செஞ்சாங்க, அதனால படிக்கிறோம். இல்லைன்னு வச்சுங்க, இது வாய்ப்பு இல்லை. அப்புறம் இது படிக்கிறதுக்கு திருவருள்லாம் இது அடுத்தல ஒண்ணு இருக்கு, படிச்சது புரியணும், அதுக்கு திருவருள் வேணும். அந்த
புரிஞ்ச, ஏன்னா புரியாம போலாம், தவறா புரியலாம், சந்தேகத்துல புரியலாம், நிறைய இருக்கு. காட்சி என்பது நிர்விகற்பம் என்றும் சவிகற்பம் என்றும் ஐயம் என்றும் திரிவென்றும் இப்படிலாம் இருக்கு. அதனால படிக்கிறதுல என்ன பண்ணோம்னா புரியாமலே போலாம். சில நேரங்கள்ல ஐயத்துல இருக்கிறான், இப்படியா அப்படியான்னு. சில நேரங்கள்ல திரிவு, ஒன்ன மாத்தி இன்னொன்னா புரிஞ்சுக்கலாம். இப்படி எல்லாம் இல்லாமல் சவிகற்பமாக உள்ளதை உள்ளபடி தெளிவுற, அதற்கு திருவள்ளுவர். மூணாவது, அவ்வாறு அறிந்தவற்றை உணர்கின்ற நிலையில், படிச்சுட்டு போறது வேற, உணர்ந்து கொள்றது வேற. கோயிலுக்கு போகணும், தினம் படிச்சிருக்கிறோம், தெரியுமே, எங்களுக்கு தான் தெரியுமே. ஆமா, அது அறிதல். ஆனா போகணுங்கிற ஒரு உணர்வு, காலையில எங்க சார் டைம் இருக்கு, வேலைக்கு போற ஓட்டத்துல நீங்க போய் சாயங்காலம் வர்றதுக்கே லேட் ஆயிடுது. அதனால ஞாயிற்றுக்கிழமை தான் அப்படின்னு இன்னைக்கே சொல்லி வச்சிரு. ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு ஒரு நாள் தான் லீவு, இன்னைக்கு அங்கவா கோயிலுக்கு. இப்படி அப்ப என்னன்னா, இப்ப கோயிலுக்கு போகணுங்கிறது அறிந்தோம், ஆனா உணரல. அப்ப உணர்வு வரும். நான் மூணாவது. நாலாவது, உணர்ந்த பின் அந்த நிலையிலே நிற்க வேண்டும். அப்போ பயிலுதல் எவ்வளவு ஆழமா போது பாருங்க. அந்த ஆழமான பயிற்சி விநாயகர் பெருமானுடைய வழிபாட்டிலே எளிமையா கிடைக்கும். அதான் சொல்றேன், வழிபாடு ஏன்னா நம்ம இன்னைக்கு இங்க வரணும்னா அதுக்கே ஒரு தடை இல்லாம இருக்கணும். எவ்வளவு தடைகள் வரலாம், தடை இல்லாம இருக்கணும். இங்க வந்ததுக்கு அப்புறம் சில பேர் புஸ்தகத்தெல்லாம் ஞாபகத்தை எடுத்துட்டு வச்சு இங்க வந்துடுறோம். இங்க வந்த பிறகு அந்த இடத்துக்கு கண்ணாடி எடுத்துட்டு வரணும். அது புஸ்தகம் இருந்தாலும் ஒண்ணுதான், இல்லைனாலும் ஒண்ணுதான் இல்லையா? அங்க இப்படி பார்த்து அப்ப அந்த மாதிரி தடையெல்லாம் இல்லாம எல்லாம் நம்ம சிந்திக்கிறோம்னா எல்லாம் திருவருள். அதுக்கெல்லாம் விநாயகப் பெருமான் அதான் சொல்ல, கவளமா கழித்தின் திருமுகம் படைத்த கடவுளை நினைந்து கைதொழுவான் என்று சொல்லி விநாயகப் பெருமானை வணங்கி நாம ஏற்கனவே இப்ப கடவுள் வாழ்த்து என்கின்ற அந்த 1000 பகுதியெல்லாம் நிறைவு செய்து முதல் சருக்கமாகிய மந்திரி சருக்கம் அதை போன வாரம் நம்ம முடிச்சிட்டோம். ஆனா கடைசி ஒரு 3 பாட்டை கொஞ்சம் வேகமா சொல்லி முடிச்சிருப்போம். அது நல்லதுதான். நம்முடைய அமைப்பாளர் ஒரு அன்பா அந்த பகுதியை முடிச்சிடலான்னு, அது நல்லது. ஒரு 3 பாட்டை, ஏன்னா நான் என் கணக்கு என்னன்னா 7. முத்துநடராஜன் ஐயாவுக்கு எனக்கும் உள்ள உடன்பாடு அதுதான். சேக்கலார் வார்த்தையில சொல்ல போனால இசைவாதம். எங்களுக்குள்ள இசைவு என்னன்னா 5க்கு துவங்கணும், 5ஆம துவங்குங்க. 5க்குன்னு யார் வந்தாலும் வராட்டாலும் 5க்கு துவங்கணும். ஏன்னா வேண்டுவதெல்லாம் 5 தானே, பஞ்சாட்சரம் தானே எல்லாம். அதனால 5க்கு துவங்கணும், 7க்கு நிறைவேசி. அதனால நான் கிடையாத பார்த்துட்டே இருப்பேன். 7 ஆனா ஒண்ணு. ஆனா நம்ம அமைப்பாளர் பார்த்தோம், இந்த விளையாட்டுலாம் வேண்டாம், அந்த 3 பாட்டை சொல்லிட்டு போங்க அப்படின்ட்டு. அதனால போன முறை என்ன பண்ணா ஒரு 10 நிமிடம் எடுத்து சொன்னா, இப்ப அதை நினைவு கூர்ந்து இன்னைக்கு ரொம்ப முக்கியமான பயணம். ஏன்னா மந்திரி வாதவூரடிகள் மதுரையில இருந்து கிளம்பிட்ட போன வாரமே திருவாதூரை திருப்பெருந்துறை நோக்கி போற முக்கியமான பயணம். இன்னைக்கு என்ன சொல்றாருன்னா, ஹீரோ கைலாயத்துல இருந்து கிளம்பிட்டார், அவர் திருப்பெருந்துறை வர. இது 2த்துக்கும் ரொம்ப முக்கியம். 2 பேரும் வரணும் இல்லையா? அதனால போன முறை நம்மால் கிளம்பிட்டார், இப்போ இந்த வாரம் தலைவர் கிளம்புறாரு. அங்க இருந்து ஒரு குறிப்பு சொல்றாரு, கடவுள் உண்மையிலே அவ்வளவு ஒருக்கமா சொல்ற. இவர் வர்றதுக்குள்ள சேரணும்னு கிளம்பி வந்தார். நான் கோயம்புத்தூர் நான் கிளம்பி வரும் பொழுது நான் நினைச்சிட்டே வருவேன், ஏன்னா நமக்கு கரெக்ட் 5, நம்ம 5 ஏழுக்கு வந்துட்டோம்னா நல்லா இருக்காது. அதனால நான் என்ன பண்ணோம், இவங்க எல்லாம் வர முன்னாடி நம்ம வந்துடணும் அப்படின்னு நம்ம ஒரு 4:30க்கு நம்ம உட்காந்துக்கணும். அப்பதான் சிவராமன் நம்ம காப்பிலாம் வாங்கி தருவார் அப்படின்ட்டு அவரையே வந்துடுறது. இது மாதிரி யாரு நினைச்சாங்க, சுவாமி நினைக்கிறான். எப்படி நினைக்கிறான்னா, மாணிக்கவாசர் வர்றதுக்குள்ள போயிருந்தாங்க. ஏன்னா இல்லைன்னா அவர் திருப்பெருந்துறை திருப்பெருந்துறைக்கு அவன் முடிவு பண்ணிட்டான் இடத்த. அதனால திருப்பெருந்துறைக்கு அவன் லேட் ஆயிட்டான்னா இவர் தாண்டி போயிடக்கூடாதுல்ல. அதனால என்ன பண்ணானா அவன் ரொம்ப கவனமா. அது மட்டும் இல்லைங்க, இப்போ அவர் மட்டும் வந்தா பரவாயில்ல, கூட ஒரு 999 கணங்களை கூட்டுற வேண்டியது. இதுல ஒண்ணு பாத்ரூம் போவோம், ஒண்ணு இப்பதான் போய் எடுத்துட்டு வரோம், லேட் ஆகும்ல. நீங்க யோசிச்சு பாருங்க, விட்டமா ஒருத்தங்களை கூப்பிட்டு வர்றதுக்கே நேரம் சரியா வர முடியும். 999 கூட கூப்பிட்டு வரணும்னா யோசிச்சு பாருங்க. அல்லது இப்படி சொல்லணும், விட்டையா ஒருத்தர் எழுதிட்டு போறதே முடிய மாட்டாங்க உங்களுக்கு இல்லைங்களா? அப்படி சொல்லணும்.
அதனால சுவாமி எப்படிலாம் பாருங்க அந்த பெருமையெல்லாம் அதெல்லாம் நம்ம இன்னைக்கு சிந்திக்க இருக்கின்றோம். அதனால இப்ப மந்திரி சருக்கத்துல கடைசி 3 பாட்டு நீ போனது சொன்னதுதான். சென்று தமிழ் மாறன் அருள் பெற்று எழில் சிறக்கும் வென்றி வளவன் புவியன் மேன்மையோடு செல்வார். சுவாமி இங்க இருந்து கிளம்புறார். சென்று தமிழ் மாறன் அருள், தமிழ் மாறன்னா பாண்டிய மன்னன், பாண்டிய மன்னனை வணங்கி இங்கிருந்து கிளம்புறார். அதனால சென்று தமிழ் மாறன் அருள் பெற்று அப்படின்னா விடை பெற்று போய் அந்த காரியங்களை நல்லபடியா செஞ்சுட்டு வரேன் மன்னா, உத்தரவு விடுங்க அப்படின்ட்டு கிளம்புறா. இதுக்கு முன்னாடி சொக்கநாதத்தை வழிபாடெல்லாம் செஞ்சு மன்னத்தை சொல்லி கிளம்புறா இருக்கும். கிளம்பி சென்று தமிழ் மாறன் அருள் பெற்று எழில் சிறக்கும் வென்றி வளவன் புவியன், வளவன்னா சோழ மன்னன் அர்த்தம். மங்கையர்க்கரசி வளவர் ஓன் பாவை, வளவர்னா சோழன், மாறன்னா பாண்டியர் தமிழ் பாண்டிய மன்னன், வளவன்னா சோழ மன்னன். இது ஒரு குறிப்பு. நூல்ல எங்கேயாவது வெறுமன மாறன் அப்படின்னு எழுதியிருந்தா அது பாண்டிய மன்னனை குறிக்கும். வளவர் அப்படின்னு சொன்னா சோழன். மங்கையர்க்கரசி வளவர் ஓன் பாவை, மங்கையர்க்கரசி அப்படின்னு வந்தது இங்க பாண்டிமாதேவியா, அது பாண்டி நாட்டினுடைய அரசியார். ஆனா அம்மா கல்யாணத்துக்கு முன்னாடி எங்க இருந்து வந்தாங்க அப்படின்னா சோழ மன்னனுடைய மகள். கூட ஒரு பெரிய சிறப்பு பாத்தீங்கன்னா, சோழ மன்னனுடைய மகள்னா அந்த மன்னன் யாரு? ஏன்னா கதை பூரா எங்க வருதுன்னா இந்திரசேர் நெடுமாறனுடைய வாழ்க்கை துணையாகத்தான் மங்கையர்க்கரசியை பார்க்கணும். கல்யாணத்திற்கு முன் ஒண்ணு வரலாறு நமக்கு பெருசா தெரியல. சேக்கலார் சுவாமிகளும் கூட அதுக்கு முன்னாடி உள்ள செய்தியை சொல்லல. சோழமன் நாடு இவ்வளவுதான் தெரியுது. சோழ நாட்டுல எங்க, அவங்க அட்ரஸ் என்ன அதெல்லாம் தெரியல. சோழ மன்னனுடைய மகள் இளவரசி அவளுக்கு தெரியுது. மாணிக்கவாசகர் ஞானசம்பந்தர் தான் பதிவு மன்னலாம் நிகழ மன்னர்தன் மன்னன் மணிமுடி சோழன் மகளா. மணிமுடி சோழன் என்ற மன்னனுடைய மகள்னு முதல்ல நமக்கு சொன்னது யாருன்னா ஞானசம்பந்தர். ஞானசம்பந்த பெருமானுடைய திருவாக்கில் இருந்து வரலாற்று குறிப்புகள் அப்படின்னு சொன்னா அதுவே நிறைய. நம்ம ஞானசம்பந்தரை ஒரு சமய தலைவரா பார்க்கிறோம், அவருடைய திருமுறைகள்ல பக்தி நலம் பார்க்கிறோம், சமுதாய பணிகள் எல்லாம் கூட பார்க்கிறோம். ஆனா ஞானசம்பந்தரை ஒரு வரலாற்று ஆராய்ச்சியாளரா நிறைய இடங்கள்ல சொல்ற. செங்காட்டங்குடியில சிறு தொண்டரை கூட நேர பார்த்தவர். நாம யாரும் சிறு தொண்டரை பார்க்கல. அந்த கால அமைப்பு, ஆனால் நமக்கு ஒரு போட்டோ கூட கிடைக்கல. எப்படி இருக்கும் தெரியல. ஆள் எப்படி இருப்பார் அப்படின்னு கேட்டா என்ன பதில் சொல்லணும் நமக்கு தெரியல. ஞானசம்பந்தர் சொல்ற ரொம்ப வெளிப்படையா சொன்னா, ஏன்னா வடநாட்டுக்கு போய் வாதாபி எல்லாம் வென்றெடுத்து வந்த படை தளபதி அவர் பரஞ்சோதியா. அதனால நமக்கு ஒரு எண்ணம் தோணுது, நல்ல ஒரு 6 அடி உயரம், ஒரு நல்ல திரகாத்தரமான ஆளாத்தான் இருந்திருக்க வேண்டும் என்று ஒரு படைத்தளபதியா இருந்திருக்கிறார். போய் வெற்றி கொண்டு வந்திருக்கிறார். முழுக்க ஞானசம்பந்தர் பதிவு பண்ணார். கல் நவில் தோல் சிறு தொண்டன். அவருடைய தோல் எப்படி இருந்ததா, மலை குன்று மாதிரி இருக்குமாங்க. சிறு தொண்டன் அப்படி இருப்பாரு ஆளு. கல் நவில் தோல் சிறு தொண்டன் அப்படின்னு இப்படி எல்லாம் சில குறிப்புகள் ஞானசம்பந்தருடையதோ. அதனால மங்கையர்க்கரசியார் மன்னலாம் நிகழ மன்னர்தன் மன்னனாம் மணிமுடி சோழன் தன் மகளாம்ங்கிற. மணிமுடி சோழன் ஒரு மன்னன் இருந்திருக்கிறான், அவனுடைய மகள் என்று எழுதுகிறார். சுவாமி சொன்னப்பறம் அது தெரியுது. அது பின்னாடி வரலாற்று ஆராய்ச்சி எல்லாம் செய்த சதாசிவ பண்டாரத்தார் அதுலயும் உங்க சொல்றார் மணிமுடி சோழன் மகள்னு ஞானசம்பந்தர் சொல்லி நமக்கு தெரிஞ்சது. ஆனா எந்த மணிமுடி சோழன்னு தெரியல. ஏன்னா மணிமுடி சோழன்கிற பேர்ல வரிசையா இருந்திருக்கிறார். இப்ப அதனால எப்படி கணக்கு பார்க்க வேண்டியிருக்குன்னா, இந்திரசேர் நெடுமாறன் காலத்துல அங்க இருந்த மணிமுடி சோழன் யாரு? ஏன்னா அவர் மகளை கல்யாணம் வச்சு இப்படிப்பட்ட மன்னரா இருந்திருக்கிறார். ஏன் மகளுக்கு சீர் கொடுக்கும் பொழுது மரும பிள்ளைக்கு உதவியா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி இந்த குலச்சிறையார கூட கூட்டு போய் வச்சுக்கோங்க உங்களுக்குன்னு கொடுத்தாங்க. கார் கொடுத்தாங்க, நகை கொடுத்துருக்குறோம், இடம் கொடுத்தா வீடு கொடுத்துருக்குறோம், இடம் கொடுத்துருக்குறோம் இல்லைங்களா? எல்லாரும் பொண்ணு கல்யாணம் பண்ணாங்க தானே, அல்லது மகனை கல்யாணம் பண்ணும் பொழுது அங்க இருந்து வாங்கியிருக்கிறோம், ஏதோ ஒண்ணு அப்படி வச்சுக்கலாம். இதெல்லாம் இருக்கும். ஆனா அந்த மன்னன் என்ன கொடுத்தாங்க, ஏதோ கொடுத்துருக்குறான். கொடுத்ததெல்லாம் சிறப்பா என்ன பண்ணான், மாப்பிள்ளையிட்ட மாதிரி எனக்கு ரொம்ப வேண்டியவர், இவரை கொண்டு நீங்க மந்திரியா வச்சுக்கோங்க, என்னைக்குனாலும் உங்களுக்கு உதவியா இருப்பாரு.
அந்த ஆளுதான் உதவியா இருந்தார். மீண்டும் பாண்டிய நாடு சைவத்துக்கு மாறுச்சுன்னா மன்னனுக்கு ஏற்ற அவப்பெயர் குலப்பலிங்கிறார். அது நீங்குறதுக்கு காரணமா இருந்தது யாருன்னா அம்மா. அம்மா கூட பக்கத்துல நின்னது யாருன்னா ஒரே ஒரு ஆள் குலச்சரி. மங்கையர்க்கு தனியரசு எங்கள் தெய்வம் வளவர் குல கொழுந்து வளவர் சோழர் வளவர் குல கொழுந்து வளைக்கை மாணி செங்கமல திருமணந்தை கண்ணி நாடாய் தென்னர் குல பழி தீர்த்த தெய்வப்பாவை. தென்னர்னா பாண்டியர். அந்த குலத்துக்கே அவ பேரா இருந்திருக்குமா. நாளைக்கு சைவத்துல இருந்தாங்க. இந்த மன்னன் காலத்துல மாறி பாலா கெடுத்து விட்டான் இந்த நாட்டை. அப்படி இன்னைக்கு வழி வழியா எல்லா சமணத்துல போயிடுது. அது இவன் ஆரம்பிச்சு வச்ச வேலைதான் அப்படின்னு அந்த குலத்துக்கே பேராயிருந்த அந்த பேரை மாத்தினவங்கள அம்மா. தென்னர் குல பழி தீர்த்த தெய்வப்பாவை. எப்படி சார் செஞ்சாங்க? ஒரு மணி அந்த அம்மா தனியா எப்படி சார் செஞ்சிருக்க முடியும்? சந்தேகம் வரும்ல. அருமையா எப்படி செஞ்சாங்கன்னு. ஏன்னா ஞானசம்பந்தரையும் நினைக்கணும் அந்த இடத்துல. எங்கள் பிரான் சண்பெயர்கோன் அருளினாலே இருந்தமிழ் நாடுற்ற இடர் நீக்கி பொங்கொழி வெந்திரு நீர் பரப்பினாரை போற்றுவார்கள் எம்மால் போற்றலாமேன. ஞானசம்பந்தரை மதுரைக்கு எழுந்தருள செய்து சைவத்தை மீண்டும் நிலைநிறுத்தி மதுரையும் மதுரைக்கு தெற்கவும் திருநீற்றை திரும்ப கொண்டந்த அந்த மங்கையர்க்கரசியாரை நான் வணங்குகிறேன். சேக்கலரசு அந்த மங்கையர்க்கரசியார் திருவடிகளை வணங்குகிறவர் திருவடிகளை நான் வணங்குகிறேன். எங்கள் பிரான் சண்பேர்கோன் அருளினாலே இருந்தமிழ் நாடுற்ற இடர் நீக்கி பொங்கொழி வெந்திரு நீர் பரப்பினாரை போற்றுவார் களல் போற்றலாம் எம்மால் போற்ற. அப்படி எல்லாம் அந்த வளவர்ங்கிற சொல்லுக்காக சொல்ல வந்த. வளவர்னா சோழன், சோழ மன்னன். அது சொல்றார். வென்றி வளவன் புவியில் மேன்மையோடு செல்வார். அங்க உள்ள போனது என்னன்னாரு, மேன்மையோடுன்னா இங்கிருந்து போறப்ப ஒரு நல்ல காரியத்துக்காக போறார். மன்னர் அனுப்பிச்சு வச்சு போறார். அதனால இப்ப நீங்க ஒரு வெளிநாட்டுக்கு போறோம்னு வச்சுக்கோங்களேன், வேலை தேடி போனா நிலைமை வேற. நாம ஒரு பிசினஸுக்கு பண்றதுக்காக போனா அது இன்னும் உயரம். இந்த நாட்டினுடைய வெளியுறவுத்துறை மந்திரியா போனோம்னு வச்சுக்கோங்க, அங்க வரவேற்பு எப்படி இருக்கும்? ஏன்னா இது அந்த மாதிரி போனது. அதனால மேன்மையோடுனா நம்ம ஒரு வெளிநாட்டுக்குள்ள போறோம்னா எந்த காரணத்துக்காக எப்படி என்ன நிலைமையில போறோம்ங்கிறத பொறுத்து இருக்கு. பிரதம மந்திரியா போறோம்னு வச்சுக்கோங்க, சார் பாஸ்போர்ட் கொடுங்க அப்படி விசா செக் பண்ணா கேட்பான் இல்லைங்களா? அது மாதிரி அந்த சோழ நாட்டுல இவர் எப்படி போறாருனாரு, வென்றி வளவன் புவியன் மேன்மையோடு அங்க போறார். செல்வார். போற பாதையெல்லாம் குன்றணைய மாடமோடு கோபுரம் நெருங்கும். ஏன்னா மதுரையில இருந்து கிளம்புறார். அதனால மதுரையில மாடமோடு அப்படின்னா உயர்ந்த மணி மாளிகை வீடுகள், மாட கோபுரங்கள் எல்லாம் இருக்கின்ற மதுரை நகர்ல இருக்க உயர்ந்த வீடுகள், அதையெல்லாம் தாண்டி கோபுரம் நெருங்கும். உடனா எல்லாத்தையும் தாண்டி போறார். உடனா நெருங்கி எங்க இருந்து போறாருனாரு, நன்றி மதுரை பதியை. நன்றி அப்படின்னா அந்த இடத்துல உயர்ந்தன்னு அர்த்தம். உத்தம சேத்தனமாம் மதுரை வேற்பது. மதுரைக்கு அவ்வளவு ஒரு சிறப்பு. சொக்கநாத பெருமான் இருந்து திருவிளையாடல் அவ்வளவு நடத்தின இடம். பதஞ்சலியாருக்கும் வியாக்கரபாதருக்காகவும் கால் மாறி ஆடுன இடம். மன்னன் சுந்தரபாண்டியனுக்காக கால் மாறி இருக்காங்க. பத்த காலம் மாத்தி அவர்களுக்காக கால் மாத்தி ஆடினா பதஞ்சலி வியாக்கரபாதருக்காக ஆடுனான் கல்யாணம். மீனாட்சி அம்மையை திருமணம் செய்து கொண்ட இடம். பல்வேறு திருவிளையாடல்களை நடத்தி பல்வேறு ஆன்மாக்களுக்கு அருள் புரிந்த இடம். அப்ப எவ்வளவு பேர் அந்த திருவிளையாடல்கள் போது அவனுடைய காட்சியை பார்த்திருப்பார். அப்படியெல்லாம் இருந்த இடம் மதுரை. அதனுடைய சிறப்பு. அதனால என்ன சொன்னால், நன்றி மதுரை பதியை அப்படின்னா வேப்பில் எப்படி எழுதுற, உத்தம சேத்தனமாம் மதுரை. அவருக்கு கொஞ்சம் அந்த வடமொழி கிளம்புல எழுதுறாரு நிறைய. அதனால எப்படி எழுதுறாரு, உத்தம சேத்தனமாம் மதுரையை கடந்துன்னு எழுதுவார். அதனால ரொம்ப உயர்ந்த ஊர் அது இந்த மதுரையை. நன்றி மதுரை பதியை நன்கொடு நடந்தார். நன்கொடுங்கிறதுக்கு அருமையான ஒரு சொல்ற, மதுரையை கடந்தார்னு சொல்லணும், அல்லது அப்பதான் கிளம்புறார் சார் பஸ் ஏறிட்டார்னு சொல்லணும். அங்க நன்கொடு அப்படிங்கிறதுக்கு அவர் சொல்றார், அந்த இடத்துல நன்கொடுங்கிறது என்ன செய்தின்னா, திருவிளையாடல் பாணத்தை எடுத்து மேற்கோள் காட்டி எழுதுறார். அன்னைக்கு நான் பாட்டு சொன்னேன். இவரு அந்த பொண்ணெல்லாம் எடுத்துக்கிட்டு சொக்கநாத பெருமான்கிட்ட போய்
இச்செல்வமெல்லாம் உமக்கும் ஐம்பொறிகளை அடக்கி நிற்கின்ற உம்முடைய அடியார்களுக்கும் ஆக்குக என்று வழிபாடு செஞ்சு கண்ண மூடி இப்படி துறக்கிறப்ப அந்த கோயில் அர்ச்சகர் கொடுத்து திருநீர் கொடுத்தாரா. இது ஒரு பெரிய நல்ல சகுனமா எடுத்துக்கொண்டு அங்கேருந்து கிளம்புறாராம். அதைத்தான் நன்கொடுன்னு இவர் போட்டார். ஏன்னா அந்த இடத்துல கிடைச்ச, ஏன்னா நீங்க ஒரு காரியம் துவங்கும் பொழுது இந்த மாதிரி ஒரு நல்ல நிகழ்வுகளை பார்த்த உடனே கொஞ்சம் ஒரு பெரிய உற்சாகமா இருக்கு. அதனால இங்க நன்கொடு நடந்தாருங்கிறதுக்கு அந்த பாட்டை சொல்லி வழிநூல் ஆசிரியரும் இவர் எழுதுறார். அப்படின்னா திருவிழாவில் போன ஆசிரியர் இவருக்கு பிற்பட்ட காலத்துக்கு இவருடைய கருத்து. அப்படியா இருந்தா அன்னைக்கு நான் சொன்ன மாதிரி இவர் 18ஆம் நூற்றாண்டிலே கச்சியப்ப முனிவருடைய மாணாக்கரா இருக்கிற கருத்தை வேப்பிள்ளை ஒத்துக்கலைன்னு தெரியுது. இருக்கட்டும், ஏன்னா 18ஆம் நூற்றாண்டில் வந்து கச்சியப்ப முனிவர் மாணாக்கர்னு சொன்னா திருவிழாக்கான காலம் அதுக்கு முற்பட்ட காலம். அதனால அவரை சொல்லும்போது வழிநூலாசிரியருங்கிறார். இவரை வெளிவந்தவர் அவர்னா அப்ப இவர் முன்னமைன்னு ஆகுது. இந்த இதுக்கெல்லாம் குழப்பத்துக்கு உள்ள போல இருக்கு. அதாவது செய்தி, ஏன்னா பெரியவங்க உங்களுக்கு சுரேஷாக்கு சந்தேகம். அன்னைக்கு தான் கச்சியப்ப முனிவர் மாணார்னாரு. இப்போ வந்து திருவிழா ஆசிரியர் பின்னாடி வந்தாருன்னு எப்படி வந்திருக்கோம்? காலம் தெரியாமலே இருந்தாலும் இதை சொல்லிட்டாரு அப்படின்னு நினைச்சிடக்கூடாது. அதுக்காக வந்து இருக்கு ஐயங்கள். ஏன்னா சில பேர் 15ஆம் நூற்றாண்டுன்னு கடவுள் மாமுனிவர் எழுதுறாங்க. அவருடைய கருத்து அப்படித்தான் இருக்கும் போல தெரியுது. ஆனா சொல்ற இந்த இடத்துல நன்கொடு நடந்தாருங்கிறதுக்கு அந்த பாட்டை எடுத்து மேற்கோள் காட்டி எழுதுறாரு. அப்படின்னா நல்ல சகுனத்தோட நல்ல நினைவுகளோட ரொம்ப உற்சாகமாக போறார். நெடுங்குடந்திசை கடன் நிறைந்து ஒளி சிறந்தே உடைந்து உதயன திசையிலுற்ற வருமா போல் மிடைந்த பதியும் கடமும் வெற்பும் இவையெல்லாம் கடந்து வதி சென்று பலகாதவம் மகன்றார். நெடுங்குட திசை கடல் நிறைந்து, குடம்னா குடதிசை அப்படின்னா மேற்கு திசைன்னு அர்த்தம். குடநாடு அதை குதிரையை கொண்டு சதுர்பட சாத்தாய் தான் எழுந்து அருளி. ஏன்னா குடநாடுங்கிறது மேல் திசை. சோழ நாட்டுக்கு பாண்டிய நாடு மேற்கு திசையில இருக்கு. ஏன்னா பாண்டிய நாடு சோழ நாடு வந்து கடற்கரை முழுது அங்க. இது வந்து மதுரையில கொஞ்சம் ஊருக்குள்ள வந்துட்டனால நம்ம கொஞ்சம் மேற்கு புறம் பாண்டிய நாடு, சோழ நாடு கடற்கரை கிழக்கு புறம். அதனால வந்து இது மேற்கு திசையில இருந்து கிளம்பி கிழக்கு திசையை நோக்கி போறார். நெடுங்குடதிசை கடன் நிறைந்து ஒலி சிறந்தே, ஏன்னா அங்க அந்த அது கடற்கரை அதிகமா சோழ நாட்டுல, அதனால கடல் ஒலி கேக்குதான். அது இன்னொன்னு சொல்றாரு, திசையில சிறப்புக்குரிய திசை வந்து கிழக்காம். ஏன்னா ஈசானியம் சிறப்பு. அதனால என்ன சொல்றாரு, இது மங்களமாய் இவர் கிழக்கு திசை நோக்கி சென்றார்னு எழுதுறார். ஏன்னா கிளம்பி போறதே ஒரு மங்களம். அத வேப்பிள்ளைக்குள்ளாம் எழுதுறாரு. அதனால நெடுங்குடு திசை கடற் நிறைந்து ஒலி சிறந்தே உடைந்துதைய நற்றிசையில் உற்ற வருமால், நற்றிசையில் உற்ற கிழக்கு திசை. அதனால அங்க நற்றிசைனா அதுல வர்றதெல்லாம் நல்லதாக, இனிமேல் வரக்கூடிய செயல்கள் எல்லாம் நல்லவாக இருப்பனவாக போறார்னு. நல்லனவாக இருப்பன்னா குதிரை நல்லபடியா வாங்கின்னு அப்படி இல்லையா. நல்லனவாக இருக்கன்னா சுவாமி வந்து ஆட்கொள்ள போறான், திருவாசகம் பாட போறான். அதுதான். அதனால அதெல்லாம் நடக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு எழுதுறாரு. நத்திசையில் உற்ற வருமா போல் மிடைந்த பதியும் கடமும் வெற்பும் இவையெல்லாம் கடந்து, பதி ஊரு கடம் வெப்புன்னா மலை எல்லாத்தையும் தாண்டி போறோம். ஒரு இடத்துல இருந்து கிளம்பி ஒரு நாட்டை தாண்டி போறோம்னா அவ்வளவு தூரம் போகும்போது இதுதான் ஒரு மலை குண்டு, அதுல ஏறி அந்த பக்கம் இறங்கி ஒரு பெரிய ஆறு கடல் அதெல்லாம் தாண்டி அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா. அது மாதிரி சொல்றாரு, இங்க இருந்து கிளம்பி அங்க மிடைந்த பதியும் கடமும் வெற்பும் இவையெல்லாம் கடந்து வதி சென்று பல காதவம் அகன்றார். காதவம் அப்படின்னா இடத்தை குறிக்கக்கூடிய அளவு முறை. உணமுறையே சொன்னோம். ஒரு கால் அதுல இருந்து சொல்லி ஒரு காதனை 4 காதம் என்பது ஒரு யோசனை அப்படின்லாம் வந்து உரையில் எழுதினாங்க. அப்படி அவ்வளவு தூரம் சென்றார் அப்படின்னு வந்து போய்கொண்டிருக்கிறார். சொல்லி அப்படி போறத கடவுள் மாமனியர் எப்படி சொல்றார், குதிரை வாங்க போறார், மதுரையிலிருந்து கிளம்பி சோழநாடு போறார். அப்ப பல ஊர்களையும் தாண்டி போறார். இதுதான் செய்தி. அந்த பல ஊர்களையும் தாண்டி போறாருங்கிறது ஒரு ஓமையை கையாளுறார். அருமையா சொல்ற, என்றும் உள பொன்றும் உடல் என்னும் நகர்தோறும், என்றும் உள்ள பொன்றும் உடல், பொன்றும்னா அழியும் அர்த்தம். என்றும் உள அப்படின்னா இந்த உடல்கள் இந்த உலகத்துல இருந்து கொண்டே இருக்கும். ஏன்னா சுவாமி அருள் எல்லாருக்கும் யாருக்கும் உடல் இருந்துட்டு இருக்கும். ஆனால் இந்த உடல் எல்லாம் அழியும் உடல்கள். என்றும் உள ஆனால் பொன்றும், ஆனா அழியக்கூடிய உடல். என்றும் உள பொன்றும் உடல் என்னும் நகர்தோறும், இப்படி வந்து இந்த உடல்ங்கிறத எல்லாம்
ஒவ்வொரு ஊரா சொல்றாரு. அப்படின்னா ஒவ்வொரு ஊர் தாண்டுறன்னா ஒவ்வொரு உடலா தாண்டுற மாதிரி அப்படி நகர்ந்தோறும் சென்ற வழி அப்படி இவ்வளவு நாள் போயிட்டு இருந்தவர். அப்படின்னா என்ன அர்த்தம்? பிறவிதோறும் மாறி மாறி வந்த இவரு இப்போ மாறி ஒரு இதுல இருந்து ரூட்டு மாறுதாராம். அப்படின்னு என்ன அர்த்தம்? பிறவாண்மையை நோக்கி போறாரு. எப்படி குறிப்பை கொண்டாரு. அதனால சென்ற வழி, எந்த சென்ற வழி? உடம்பு தோறும் மாறி மாறி வந்து கொள்வது. அந்த சென்ற வழி மாறி ஒரு தெய்வ வழி செல்வார். ஏன்னா இந்த இது வந்து மீண்டும் மீண்டும் உலகத்துக்குள்ளே வந்துருது. இப்ப எங்க போற? சீலம் இன்றி நோன்பின்றி செறிவே இன்றி அறிவின்றி தோலின் பாவை கூத்தாட்டாய் சுழந்து விழுந்து கிடப்பேனை மாலும் காட்டி வழிகாட்டி வாரா உலக நெறியேற கோலம் காட்டி ஆண்டானை என்பர். இவர்தான் பாடுறார். வாரா உலகம்னு ஒரு வார்த்தை போடுறார். அது என்னன்னு பெருமானுடைய திருப்படி. அதனால அங்க போயிட்டு திரும்ப அங்க வரமாட்டோம். இந்த உலகம் வந்துட்டு வந்துட்டு போற உலகம். அதையும் வந்து அங்க காட்டினான். மாலும் காட்டி வழிகாட்டி வாரா உலக நெறியேற கோலம் காட்டி ஆண்டானை. திருப்பரங்குன்றதான் நடக்கும். கோலம்னா குருநாதர் கோலமோ. இவ்வளவு நாள் இந்த வந்துட்டு வந்துட்டு போற இந்த உலகத்துல இருந்த என்னை போனால் திரும்ப வராத ஒரு உலகம் இருக்கு, அதுக்கு எனக்கு வழியை காட்டி. இதுக்கும் வந்தா வழிகாட்டினான். மால்னா மயக்கம், மயக்கம் தர்ற இந்த உலகம், இதை முதல்ல காட்டி. ஏன்னா இதை காட்டலன்னா கேவலத்துல அப்படியே கிடந்திருப்போம். அதனால நம்ம அங்கிருந்து இங்கே எடுத்துக்கொண்டு வந்து இங்கெல்லாம் காட்டி பல பிறவிகள் மாறி மாறி வந்து இப்ப இங்க இருந்து அடுத்த உலகத்துக்கு தூக்கி போறான் சுவாமி செய்யறான். வாரா உலக நெறிகாட்டி நெறியேற கோலம் காட்டி, குருநாதரை கோலம் காட்டி ஆண்டானை கொடியேன் என்றோ கொடுவதேன். ஆனந்தம்மாளையில ரொம்ப வருத்தப்படுறார் அந்த உருக்கம் இல்லைங்களா. இங்க இந்த திருவாசம் முற்றுமுதல் செய்த நண்பர்கள் அங்கே பல பேர் இருப்பாங்க. நம்ம ஐயா கூட முதல்ல என்று சொன்னாங்க. அவங்களுக்கு எல்லாம் இந்த வாத பிராணம் வந்து சிந்திக்கிறதுக்கு நம்ம எல்லாரும் சேர்ந்து சிந்திக்கலான்னு தான் முதல்ல முத்துநடராஜன் ஐயா சொன்னாங்க. அவங்களுக்காக ஒரு செய்தி சொல்றேன். ஒரு மரபு திருவாசம் முற்றுமுதல்ல கடைசியில நம்ம கொண்டு முடிக்கும் பொழுது அச்சோப்பதியம் தான் கடைசி. அப்புறம் கடைசி பாட்டுல செம்மை நிலம் அறியாத சிதறருடும் திருவேனை மும்மை மலம் அறிவித்து முதலாய முதல்வன் தான் அம்மை மோர் பொருளாக்கி நாய் சிவகை ஏற்றுவித்து அம்மை எனக்கு அருளியவார் ஆர் பெறுவார் அச்சோ. ரொம்ப பெரியவங்க ஒரு மரபு என்ன பண்றாங்கன்னா அப்படி கொண்டு அதுல கொண்டு முடிவு பண்றதுக்கு எனக்கு என்ன பக்குவம்? மன்னதனில் பிறந்தைத்து மாண்டு விழ கடவேனை என்னமிலா அன்பருளி என்னை ஆண்டித்து என்னை உந்தன் சுண்ண வெந்நீர் அணிவித்து தூணெறியே சேரும் வண்ணம் அண்ணல் எனக்கு அருளியவார்னா நமக்கெல்லாம் அப்படியா உயர்ந்துட்டோம்? அப்படிலாம் ஒண்ணும் இல்லை. இன்னும் உலகத்தை விட்டே வெளியே வரல. உலக இன்பங்களை பெரியவங்களை சொல்ல, எங்களை மாதிரி குழந்தைகளுக்கு சொல்ல, உலக இன்பங்களை விட்டு இன்னும் வெளியே வரல. அப்படிங்கும்போது தூணெறியே சேரு வண்ணம் அண்ணல் எனக்கு அருளியதுன்னு அது அவருக்கு பொருந்தும். அதனால என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு மரபு நேர போய் அச்சோப்பதி வரைக்கும் பாடிட்டு திரும்ப ஆனந்த மாலை வந்து கொண்டு பாடி நிறைவு செய்வாங்க. இது ஒரு மரபு திருவாசம். இங்க அந்த மரபு யாராவது செய்யறாங்களான்னு எனக்கு தெரியல. ஒருவேளை செய்யலாம், இல்ல அப்படிதான் செய்யணும்னு நான் சொல்லல. பெரியவர்கள் செய்கிறார்கள், அவ்வளவுதான் சொல்றேன். ஏன்னா திருநெல்வேலியில நான் பார்த்திருக்கிறேன், நாங்களே போயிருக்கிறோம் சில அமைப்புல எல்லாம். அவங்க என்ன சொல்றாங்க? சித்தமலம் அறிவித்து சிவமாக்கி இணையாண்ட. அப்படியாடா நம்ம எல்லாம் அதை போய் சொல்லலாமா நம்ம? ஆனா சொல்லியிருக்கேன். சொல்லிட்டு இங்க திரும்ப வந்துடணும். எங்க வந்துடணும்னாரு, என்னால் அறியா பதம் தந்தாய் யான் அது அறியாதே கெட்டேன் உன்னால் ஒன்றும் குறைவில்லை உடையாய் அடிமைக்கு ஆரம்பே பன்னாள் உன்னை பணிந்தேத்தும் பழைய அடியாருடன் கூடாது என் நாயகமே பிற்பட்டிங்கு இருந்தேன் நோய்க்கு விருந்தாயே. அப்படி உருகி இப்படித்தானே இருக்கும். கெடுவேன் கெடுமா கெடுகின்றேன் கேடியலாதாய் பழிகொண்டாய் படுவேன் படுவது எல்லாம் நான் பட்டால் பின்னை பயனே கொடுமா நரகத்து அழிந்தாமே காத்தாட்கொள்ளும் குருமணியே நடுவாய் அது ஒளிந்த கால் நன்றோ. இப்படித்தான் சொல்லணுமே ஒழிய தையலார் மையலிலே தாழ்வு விட கடவேனே பையவே குடும்பு வாசவனும் தாழ்வு பேச முடியுமா நம்ம? இன்னும் ஒரு மரபு செய்தி ஞாபகம் வந்து அதுக்காக சொன்னேன். இருக்கட்டும்.
இல்ல அதனால அச்சோப்பதியை வரைக்கும் ஆனந்தமலை பாடி அச்சோப்பதியை போயிட்டு திரும்ப முடிக்கும் பொழுது என்ன பண்ணிடுவாங்க, ஆனந்தமலைக்கு கொண்டு கடைசியில முடிக்கும் பொழுது நரியை குதிரை பரியாக்கி ஞாலமெல்லாம் நிகழ்வித்து பெரியதன்னன் மதுரை எல்லாம் பிச்சதேற்கும் பெருந்துரையாய் அரிய பொருளே அவினாசி அப்பா பாண்டி வெள்ளமே பெரிய அரிய பரஞ்சோதி செய்வதொன்றும் அரியன. இதுதான் நம்ம நிலைமை. அவன் முன்னாடி நம்ம என்ன முடிவு பண்ண முடியும்? அப்படிதான் முடிகிறதா ஒரு மரபு இருக்கட்டும். ஆனாலும் இங்க என்ன சொல்றாரு, வாரா உலகம். அதுக்காக சொன்னேன். அங்க சொல்றாரு இது வந்துட்டு போற உலகம். என்றும் உண பொன்றும் உடல் என்னும் நகர்தோறும் சென்ற வழி. இவ்வளவு நாள் அப்படிதான் போயிட்டு இருந்தது. அதை மாறி ஒரு தெய்வ வழி செல்வார் அப்படின்னு அந்த உலகத்துக்கு வராது. அந்த நிலைக்கு எடுத்துட்டு போறாராம். செல்வார் நன்றி உள முக்தி பெற நம்பர் தமது அன்பால். இந்த இடத்துல நம்பருங்கிறது மாணிக்க வாசகர். அவரு சுவாமியை எப்படி அடைகிறார்? தமது அன்பால் அன்று உயர் பெருந்துரை அடைந்தபடி சொல்வான். ஏன்னா மதுரையில இருந்து கிளம்பினார். இப்ப என்ன சொல்றாரு, திருப்பெருந்துறையில போய் சேர்ந்ததன் அடுத்தால உங்களுக்கு சொல்ல போறேன். ஏன்னா அடுத்த சருக்கம் திருப்பெருந்துறை சருக்கம். அதனால என்ன சொல்றார், நன்றியுள முக்தி பெற. நன்றினா ஒரு பொருள் சிவஞானமும், நன்றியால் வாழ்வது உள்ளம் ஞானம். அதனால நன்றியுள முக்தி பெற அப்படின்னா அந்த நன்மை பொருந்திய ஞானத்தால் அடைகின்ற அந்த முக்தியை பெற இருக்கின்ற அந்த செய்தி முன்னே போட்டார். ஏன்னா தெய்வ வழி செல்வார்னு சொல்லியாச்சு. தெய்வ வழி சென்றால் அதை எங்க கொண்டு சேர்க்கும்னாரு, வாரா உலகத்துல கொண்டு சேர்க்கும். ஆனாலும் அங்க சொல்லிட்டதுனால தெய்வ வழி செல்வார் நன்றியுள முக்தி பெற நம்பர் இவரே தமது அன்பால். அதனால அன்று உயர் பெருந்துரை, உயர்ந்த கஷேத்திரமான திருப்பெருந்துறை, அன்று உயர் பெருந்துரை அடைந்தபடி சொல்லுவான். எப்படி அங்க போய் சேர்ந்தார் என்னங்கிற செய்திய அடுத்த சருக்கத்துல சொல்லுகிறேன் என்று சொல்லி முடிச்சார். இதுதான் போன வாரம் நம்ம முடிச்ச பகுதி. இப்ப போன வாரம் முடிச்ச கதையவே 3/4 மணி நேரம் ஓட்டிட்டானே நினைக்க கூடாது. அன்னைக்கு கொஞ்சம் வேகமா சொல்லிக்கணும். அன்னைக்கு தலைப்பு செய்தி சொன்னா இன்னைக்கு விரிவான செய்தி சொல்லி இப்ப நாம எல்லாரும் எங்க போறோம்னா திருப்பெருந்துறை. ரொம்ப அருமையான. ஏன்னா நான் முதல்ல சொன்ன மாதிரி மாணிக்க வாசகர் திருப்பெருந்துறை கிளம்பி வாரதே எப்படின்னா, இவர் ஆட்கொள்றதுக்கு அவன் கிளம்பி வாரான். திருப்பெருந்துறையை தேர்ந்தெடுத்தாங்க இவர்தான் சொல்றாரு. அதெல்லாம் சுவாமி முடிவு பண்ணானா எங்க. ஏன்னா அவன் நினைச்சா எங்க வேணாலும் வச்சிருந்திருக்கலாம். மதுரையிலே வச்சிருந்திருக்கலாம், எவ்வளோ செஞ்ச இடங்கள் தான். சிதம்பரத்துல வச்சிருந்திருக்கலாம், லண்டன்ல வச்சிருந்திருக்கலாமே, என்ன இருக்கு இல்லைங்களா? அவன் நினைச்சிருந்தான்னா எங்க வேணாலும் வச்சிருக்கலாமே. சுவாமி திருப்பெருந்துறை தேர்ந்தெடுத்தான். அதனாலதான் அவரும் சொல்றப்போ, மலங்கினேன் கண்ணின் நீரை மாற்றி மலம் கெடுத்த பெருந்துறை. இவரே பெருந்துறையுடைய சிறப்பு அப்படி சொல்ற. திருப்பெருந்துறைங்கிற ஊரே என்ன தகுதி உடையதுன்னாரு, நம்மை விட்டு நீங்காமல் அனாதி காலம் தொட்டு உடனாயிருக்கின்ற ஆணவ மலம் நீங்குமா. அந்த பெருந்துறைன்னு சொன்னாலே அது ஊருக்கு அவ்வளவு சிறப்பா. ஏன்னா அது என்ன காரணம்னா, மலம் நீக்கம் என்பது எப்ப நடக்கும் அப்படின்னா குருநாதருடைய உபதேசத்துலதான் நடக்கும். அந்த ஒண்ணுதான் மலம் நீங்கிறதுக்கு வழி. தீட்சை என்பது தி பிளஸ் ஷாதா தீட்சாதான். அப்படின்னா என்ன, கொடுக்கிறதும் நீக்கிறதும். அருளை கொடுக்கிறது, அதனால எதை நீக்கிறது, மலத்தை. அது எப்ப நடக்கும்னா உபதேசத்துல. அப்ப யாரால் நடக்கும்? குருநாதரால்தான் நடக்கும். யாரு குருநாதர்? ஞானாசிரியர். அவன் தான் குருநாதர். அவன் குருநாதராகவே இருந்த இடம் திருப்பெருந்துறை. பெரிய மகிழ்ச்சி என்னன்னா, எவ்வளோ உருவம் தாங்கி எண்ணற்ற ஆன்மாக்களுக்கு ஒவ்வொரு வகையினால் அருள் செய்திருக்கிறான். ஆனா குருநாதராகவே வருவான் அப்படிங்கிறத சான்ற அகச்சான்ற காட்டுனது இந்த வரலாறு. எவ்வளவு பெரிய சிறப்பு. என் இடங்கள்ல படிக்கிறோம், தம்முதல் குருவுமாய் வரும் படிக்கிறோம். குருநாதராய் அவன் தான் வருவான். ஒருவேளை இந்த வரலாறு மட்டும் நமக்கு கிடைக்காம இருந்திருந்தா, அதை சுவாமி செய்யாம இருந்திருந்தான்னா வேற மாதிரி இவரை ஏதோ வேற ஒரு கோலத்துல ஆட்கொண்டு போயிருந்தாலும் செய்யும். குருவாய் வருவான் சொல்றீங்களே சார், எங்க சார் குருவா வந்தா? யாருக்கு சார் வந்தா? நீங்க சொல்றீங்க எல்லாம் குருவாய் வருவா. அவன் நேரடியா குருவா வந்ததே இல்லையாங்கன்னா ஓப்பு நடந்ததெல்லாம் பெற்ற பலகன். இப்ப கேட்டா சொல்லிடலாம், திருப்பெருந்துறையில் வந்தான். மாணிக்க வாசகருக்காக வந்தான். என்ன வந்தான? குருநாதராய். அப்படி வந்த இடம்
அப்படி வந்து அவன் இருந்த இடம் வந்து திருப்பெருந்துறை. அந்த இடத்தை இப்பொழுது அன்றுயர் பெருந்துறை அடைந்தபடி சொல்வாம் என்று சொல்லி இப்ப திருப்பெருந்துறை சருக்கத்துக்கு போறோம். அப்ப நம்ம இதில் வைக்கும் முதல் சருக்கம் மந்திரி சருக்கத்தை முடிச்சிருக்கிறோம். மந்திரி சருக்கத்துல 40 பாடல்கள் 40 பாடல்கள் முடிச்சு. அதுக்கு முன்னாடி கடவுள் வாழ்த்துல ஒரு 48 பாடல்கள் முடிஞ்சிருக்கு. இப்ப நம்ம அடுத்தால இந்த திருப்பெருந்துறை சருக்கம் தான் இந்த நூல்லையே பெரிய சருக்கம். இதுதான் 135 பாடல். ஏன்னா கதையில நடக்குது அங்கதானே. என்ன வந்து ஒரு படம்னு இருந்தா கிளைமேக்ஸ் என்னன்னா அதுதானே, சுவாமி வந்து அவரை ஆட்கொள்ற பாங்கு. அதுதான். அதனால ரொம்ப முக்கியமான ஒரு சருக்கம். அதுக்காக பலமறை முழுதூர் உணர் அந்தனர் பலர் தொழ நடமுயல் என்றவர் மழுளை கரமிசை கொண்டிட மருவிய கௌரி மகிழ்ந்திட விளைதகு மீ ரசித பொங்கொழி விடுமுயல் கையிலை விலங்களில் அளவுரு தபனிய மண்டபம் அதனிடை அருள் கொண்டிருந்தனர். கைலாயத்தை சொல்றார். ஏன்னா சுவாமி இப்ப கிளம்ப போறார். ஆனாலும் வந்து என்ன பண்றாரு, இப்ப இவரை சொல்லும் பொழுது மதுரையில எப்படி இருந்தார், மன்னரோட இருந்தார், சபையில இருந்தார், கோயிலுக்கு போனார், வந்தாருன்னு மதுரையை சொல்லி இங்கேருந்து கிளப்புன மாதிரி இப்ப எங்கேயாவது கதையை ஆரம்பிக்காருன்னா கைலாயம். ஏன்னா இனிமேல் சொல்ல போறதெல்லாம் சுவாமிய. இவர் பெருந்துரை சென்று அடைந்ததை சொல்வேன்ட்டார். அவ்வளவுதான். இனிமே நேர அடுத்த சீன் எங்க போட்டுருவான்னா சர் பெருந்துரை பஸ் ஸ்டாண்டை காமிச்சிருவான். அங்க வந்து இறங்கி வச்சு அவ்வளவுதான். நடுவில் உள்ள எல்லாம் இப்ப எங்க வர்றான்னா கைலாயத்துல இருந்து வர்ற பிளைனு அதை சொல்ற சுவாமி அரங்குறான் இல்லைங்களா. அவன் உண்மையிலே வந்து கைலாயத்துல இருந்து பெருந்துரைக்கு இறங்குறான். ஆன்மாக்களுக்காக எப்பவுமே இறங்குறான். அதான் அங்க இருந்து மேல இறங்கி வரான். சொல்றார் பலமறை முழுது உணர் அந்தனர் பலர் தொழ 4 வேதங்களையும் பலமறைன பழமையான வேதங்களை எல்லாம் நன்கு படித்தன்னு சொல்லல, நன்கு மனப்பாடம் செய்தேன்னு சொல்லல, பலமறை முழுது உணர்ந்த கந்தர்கள் என்பால கடைசியில குமரர் ஒரு வேண்டுகோள் வைப்பார். என்னெல்லாம் வேணும் அதுல அவருக்கு ஒரு வேண்டுகோள், இந்த இலக்கணம் எல்லாம் எனக்கு நல்ல தெரியும். ஏன்னா அவர் பாடுறவர். அதனால என்ன சொல்றாரு, தமிழ்ல இலக்கணம் 5: எழுத்து, சொல், பொருள், யாப்பு, அணி, இல்லையா 5. அந்த 5 இலக்கணமும் எனக்கு நல்ல தெரியணும். ஆக என்ன ஒரு வார்த்தை சொல்றேன்னா, அந்த இலக்கணம் எல்லாம் நான் நல்லா படிக்கணும் சுவாமி. இல்ல இல்ல. அந்த இலக்கணம் எல்லாம் நான் நல்ல தொல்காப்பிய நன்னூல்லாம் நான் மனப்பாடம் பண்ணிடணும். இல்ல இல்ல. எழுத்து முதலாம் 5 இலக்கணமும் தோய்ந்து பழுத்த தமிழ் புலமை பாலித்து ஒழுக்கமுடன் இம்மை பிறப்பில் இருவாதனை அகற்றி மும்மை பெருமலங்கள் மோசித்து தம்மை விடுத்த ஆயும் பழைய அணியாருடன் கூட்டி தோயும் பரபோகம் துய்ப்பித்து சேய கடியேற்கு பூங்கமல கால் காட்டி ஆட்கொண்டு அடியேற்கு முன் நின்று அருள். விண்ணப்பம். நூலு 5 வயசு கொட்டி இருக்கேன். அதான் முதல்ல வாயை திறந்து பேசுறது. அது வரைக்கும் நாம தான் இருந்தது. அப்பா சமூக கவிராயரும் இவங்க வந்து வருத்தப்பட்டு திருச்செந்தூர்ல முருகன் முன்னாடி வந்து நிறுத்துறாங்க. இது ஆயிட்டப்பா அப்படின்னு. அது கூட அந்த சகுனம் முருகனுடைய திருக்கரத்துல இருந்து ஒரு பூக்களை விழுந்து, அதான் சகுனம். உடனே எடுத்தார். பூமேவு செங்கமல புத்தேழும் தேரறிய பாமேவு தெய்வ பழமறையும் நாதமும் நாதாந்த போதமும் நவைதீர்ந்த போதமும் காணாத போதமாய் அப்படியே அதுல இருந்து ஆரம்பிச்சு. இதுதான் குமரகுரு. நமக்கு அது வர்றது. அங்க என்ன சொன்னார் பாருங்க, எழுத்து முதலாம் 5 இலக்கணம் நல்ல படிச்சு நல்ல மனப்பாடம் செஞ்சு அப்படி சொல்லல, எழுத்து முதலாம் 5 இலக்கணமும் தோய்ந்துன்னா நான் வேற இலக்கணம் வரதில்லை. ராத்திரி தூக்கத்தை எழுப்பி கூட ஐயா ஹலோ அந்த ஓம ஒரு ஓமர நாங்க அப்படின்னு வரணுமா, டக்க அப்படி படிக்கணுமா, அப்படி வேணும்னு கேட்கிறாரு. அவருக்கு அப்படி கொட்டுச்சு. பாட்டும் பொருளும் பொருளாக அருமையா தூக்கும் பணுவல் துறைதோய்ந்த கல்வியும் வாக்கும் பெருக பணித்தருள்வாய் தமிழூர் கடலும் தேக்கும் செழுந்தமிழ் செல்வமும் தொண்டர் சன்னாவில் நின்று காக்கும் கருணை கடலே சகலகலாவட்டி சகலகலை மாலையில கொண்டு சொல்றாரு. அப்படிலாம் அது எதுக்கு சொல்ல வந்தனா, பலமறை முழுது உணர் அந்தனர் அவங்க எல்லாம் மேல என்ன கைலாயத்துல வழிபாடுல. அப்படி யாரு மாதிரி ஒருத்தர் சார் அந்த அளவு கொடுங்க, மத்தெல்லாம் நம்மள மாதிரிதான் அப்படி சொல்லல. பலர் தோழ அந்த மாதிரி நிறைய பேர் இருந்தாலும் நல்ல வேதம் படிச்சவங்க. பலர் தோழ நடமுயல்கின்றவர்
அப்படின்னா அவங்களெல்லாம் உணர்ந்து நடனம் செய்கின்ற கடவுளானவர். நடமுயல்கின்றவர்னா நடனம் பண்றவர் சுவாமி. நடமுயல்கின்றவர். மழு உலை கரம் இசை. மழுவும் உலை என்று சொன்னால் மான். ரெண்டையும் கையில கொண்ட பெருமான். மழுப்படையும் வைத்திருக்கிறார், மானையும் கையில வைத்திருக்கிறார். அதனால மழு உலை, உலைனா மான். கரம் கையில. கரம் இசை கொண்டிட மருவிய கௌரி மகிழ்ந்திட. மருவியன கூட இருக்கிற, கௌரின்னா அம்மா. அம்மா மகிழ்ந்திட. எல்லாம் இந்த சைவ அமைப்பு உலகிலுக்கு தர செய்தி சார். வீட்டுல அம்மா மகிழ்ச்சியா இருக்கிறத உறுதிப்படுத்த வேண்டியது ஐயாவுடைய பொறுப்பு. ஐயா மகிழ்ச்சியா இருக்கிறத உறுதிப்படுத்த வேண்டியது அம்மாவுடைய பொறுப்பு. வீட்டுல ஐயா எங்க இருக்காங்க, எங்க போச்சுன்னு தெரியல அப்படின்னு சொன்னோம்னு வச்சுக்கோங்க, ஒளிஞ்சதுன்னு. அம்மா நல்லா இருக்காங்களான்னா இருக்கு அப்படின்னம்னு வச்சுக்கோங்க, அந்த பதிலே இல்லையா. சுவாமி உறுதிப்படுத்துறான். அம்மாவை எப்படி வச்சிருக்கிறான் பாருங்க. மருவிய கௌரி மகிழ்ந்திட. அம்மாவுக்கு அம்மாங்கிறதே அது தாதாந்திய சம்பந்தம். அவன் வேற அம்மா வேற கிடையாது. ரெண்டாவது அவங்களுக்கு மகிழ்ச்சி என்பதெல்லாம் தனியாகவும் கிடையாது. யாருக்கு இகழ்ச்சியும் துன்பமும் உண்டோ அவர்களுக்கு ஒரு கால் வருவது மகிழ்ச்சி. இது ஏன் அங்கே இன்பமே வடிவான குணம், அதுக்கு என்ன தனியா மகிழ்ச்சி வர வேண்டியது இல்ல. ஆனாலும் இதெல்லாம் என்ன பண்றாரு, நம்பொன்றோருக்கு சுவாமி கொடுக்கிற செய்தி. நானும் அம்மாவும் இருக்கிற மாதிரி நீங்களும் அம்மாவும் இருக்கு அப்படின்னு ஒரு செய்தி அங்கிருந்து கொடுக்கிறாரு மேல இருந்து. அதனால சொல்றாரு, மழுவுளை கரமிசை கொண்டிட மருவிய கௌரி மகிழ்ந்திட விளை தகும் ரசித பொங்கொழி. ரசிதம்னா வெள்ளின்னு அர்த்தம். அதனாலதான் அந்த இடத்த பிரிச்சு படிக்கணும். மிரசிதன்னு படிக்கூடாது. விளைதகும் ரசித பொங்கொழி விடும் உயர் கைலை. கைலை ஏற்கனவே தங்கம் பொன்னாலான மலை. இவர் என்ன சொல்றாரு, வெள்ளியினாலும் அப்படிங்கிறார். அப்படி கைலை சிறப்பு. ரசிதம் அப்படின்னா வெள்ளின்னு அர்த்தம் தமிழ்ல. விளைதகும் ரசித பொங்கொழி, வெள்ளினால ஏற்பட்ட அந்த ஒளி கைலாயம் பூரா. விடும் உயர் கைலை விலங்கலில். விலங்கல்ல மலை, கைலை மலையில். விலங்கலில் அழகுரு தமனிய மண்டபத்தில். தபனியம்னா பொண்ணுன்னு அர்த்தம், தங்கம். தபனியம்னா தங்கம். அதனால வெள்ளிமலை குன்றிலே தங்கத்திலான மண்டபத்தை சுவாமி உள்ள உட்காந்து சொல்ற. சுவாமி எப்படி இருக்கிறார் அப்படின்னு சொல்லி, அழகுரு தமனிய மண்டபம் அதனிடை அருள் குடி இருந்தனர். சுவாமி அங்க அருள் கொடுத்து கொண்டு சுவாமி இருக்கிற இடத்த சொல்றாரு. இப்போ ஏன்னா சுவாமி இருக்கிற இடம்னு சொன்னா சும்மா சாதாரணமா சொல்ல முடியுமா? அதனால என்ன சொன்னார்னா, கூட யார் இருக்காங்க சொன்னார். அவர் கையில என்ன வச்சிருக்கிறார் சொன்னார். அவர் கூட இருக்கிற அம்மா எப்படி இருக்கிறாங்க சொன்னார். ரைட்டுங்களா? அந்த இடம் எப்படி இருக்குன்னாரு. வெள்ளி மலையா ஒளி பொருந்தி இருக்கு சொன்னார். சரி, அவர் இருக்கிற இடம் எப்படி அப்படின்னாரு. அது தமனிய மண்டபம். இப்படி ஒரு பாட்டுல கைலாயத்துல இருக்காருங்கிறது எவ்வளவு செய்திகள் அது உள்ள உணர்ந்தார் சொல்லி, அழகுரு தமனிய மண்டபம் அதனிடை அது கூட இருந்தனர். மதுமலர் கரமிசை கொண்டு நின் வழி வழி அடியவர் என்று தம் முதுமறை தெரிய மொழிந்து எதிர் முறை முறை முனிவர் வணங்கினர். இது பரன் அருளை வழங்குவதென அரி பிரம்மர் எழுந்து தம் பதநிலை பெற அருள் என்று இரு பரிபுறக்கடல்கள் பொழிந்தனர். அந்த கைலாயத்திலே அவ்வாறாக அந்த மண்டபத்தில் எழுந்தருள் இருந்த காலத்து கதை தானே. அதனால அன்று நடந்தது என்ன சொல்ற. மதுமலர் கரம் மிசை. தேன் சொட்டுகின்ற மலர்களால் அந்த மலர்களை தங்கள் கையிலே கொண்டு, யாரு? முனிவர்கள், தேவர்கள். தேவாதி தேவனை தேவரெல்லாம் தேடி அலறிட்டு நாவார்ந்த மறைபாடி நட்டம் மாடி நான்முகனும் இந்திரனும் மாலும் போற்ற காவார்ந்த பொழில் காணப்பேராய் கழுக்குன்றத்து உச்சியாய் கடவுளே நின் பூவார்ந்த பொன்னடிக்கே போதுகின்றேன் பூம்புகலூர் மேவிய புண்ணியனை. அப்போ கடைசியில தேவார்ந்த தேவனை தேவரெல்லாம் தேடி அலறிட்டு. அலர்னா மலர். தேவர்களெல்லாம் தேவர்களுக்கு தலைவனாய் இருக்கின்ற பெருமானை எப்படி வழிபாடு செய்தாங்க? மலர் கொண்டு வழிபாடு செய்தார். தேவார்ந்த தேவனை தேவரெல்லாம் தேடி
அலறிட்டு நாவார்ந்த மறைபாடி நட்டம்மாடி நான்முகனும் இந்திரனும் மாலும் போற்ற காவார்ந்த பொழில்சூழ் காணப்பேராய் கழுக்குன்றத்து உச்சியாய் கடவுளே நின் பூவார்ந்த பொன்னடிக்கே போதுகின்றேன் பூம்புகலூர் மேவிய புண்ணியன் கடைசி எண்ணுகேன் என்று சொல்லி அதை சொல்ல. அப்ப தேவர்கள் என்னோட மலர் கொண்டு வழிபாடு செய்யணும். அந்த மலர்கள்லாம் எப்படி இருக்கும் அங்க? அதனால சொல்றாரு மது மலர் கரமிசை அப்படின்னு தேர்வு சுட்டிட்டு இருக்கான். அதுல ஒரு முக்கியமான செய்தி, அப்படி இருக்கிற மலர்களை கொண்டுதான் வழிபாடு செய்யும். நேற்று பறிச்சது முந்தா நாள் பறிச்சா எல்லாம் தேன் இருக்காது. காலையில கொஞ்சம் லேட்டா பறிச்சா வண்டு வந்து தேனை எடுத்திருக்கும். அதனாலதான் என்ன சொன்னார், மொட்டரா மலர்பர் மாணிக்கவாசகர் இந்த மலருக்கு ஒரு நுட்பம் வச்சாங்க. எப்படி இருக்கணும், தேன் இருந்து அந்த தேனை வண்டுகள் எடுக்க முன்னாடி அப்படி இருக்கணும். உண்பதன் முன் மலர் பறித்துட்டு உண்ணார் இல்லைங்களா? அப்படிதானே சொல்றாரு அப்பர் சுவாமி. திருநாம மஞ்சளுத்தும் செப்பாராயில் தீவண்ண தினம் ஒரு கால் பேசாராயில் ஒரு காலம் திருக்கோயில் சூழாராயில் உண்பதன் முன் மலர் பறித்துட்டு உண்ணாராயில். உண்பதன் முன் மலர் பறித்துட்டு உண்ணார், அது நமக்கும் பொருந்தும். காலையில பூஜை வழிபாடு செய்து சுவாமிக்கு மலர் கொண்டு வழிபாடு செய்து தான் அதுக்கப்புறம் 2 இட்லி வாயில வைக்கணும். அதுவும் ஒரு பொருள். இன்னொரு என்ன பொருள் சொல்றாரு, அந்த மலர் எப்படி இருக்கணும்னாரு, அதில் இருக்கிற தேனை வண்டுகள் உண்ணும் முன் அந்த மலர் உண்டு. உண்பதன் முன் மலர் பறித்துட்டு அப்படின்னு ஒரு பொருள் அப்படின்னு எழுதுறாரு. அப்ப அதனால அந்த மலர் அப்போ அங்க தேவலோகத்துல எப்படி இருக்கும், மது மலர், மதுன தேன், மது மலர் கரம் மிசை கையில கொண்டு அவங்க எல்லாம் போய் கொண்டு நின் வழி வழி அடியவர் என்று பெருமானே வழி வழியா நாங்க உங்களுக்கு அடிமை. யாரு? தேவர்கள் முனிவர்கள் எல்லாம் போய் நிக்கிறாங்க சுவாமி முன்னாடி. இந்த அடிமைன்னு சொல்றதுலயே ஒரு பெருமை உண்டு நமக்கெல்லாம். அதுலயும் வழி வழி அடிமை அப்படின்னு மாதொரு வாகனார்க்கு வழி வழி அடிமை செய்யும் வேதியர் குலத்தில் தோன்றி மேம்படு சடையனார்க்கு ஏதமில் கற்பின் வாழ் இசைஞானியார் மனை இசை ஞானியார்க்கும் தீதகன்று உலகம் உய்யத்திற்கு அவதாரம் செய்தார் சுந்தரர் வாரர். அது சொல்லும் பொழுது என்ன பண்ணார், சடையனாருக்கு சொல்லும் பொழுது எப்படி சொன்னார் பாருங்க. இப்ப சுந்தரர் இப்பதான் வாராரு, உள்ள பிறக்கிறான்னு சொல்லக்கூடாது, அவதாரம் செய்தார், புரிந்து கொள்ளக்கா பிறக்கிறார். அதனால அப்படி வர்ற செய்தி அப்ப யாருக்கு பெருமை சொல்றார், சடையனாரு சொல்ற. எப்படி சொன்னார் பாருங்க, மாதொரு பாகனார்க்கு வழி வழி அடிமை செய்யும் வேதியர் குலத்தில் தோன்றிய மேம்படு சடையனார்க்கு. சரி சார், அவங்க அப்பா அப்படி, அம்மா பத்தி சொல்லலையா சொல்லிட்டார். ஏதமில் கற்பின் வாழ்க்கை மனை இசைஞானியார் 2 பேருமா தீதகன்று உலகம் உய்ய திரு அவதாரம் அப்படி வந்தாருன்னு. அப்ப வழி வழி அடிமைன்னு அது ஒரு பெரிய சிறப்பு. மதுமலர் கரமிசை கொண்டு வழி வழி அடியவர் என்று தம் முதுமறை தெரிய மொழிந்து, முதுமறைன்னா பழைய வேதங்கள் அதையெல்லாம் சொல்லி, முதுமறை தெரிய அப்படின்னா மொழிந்து சொல்லி மொழிந்து எதிர் முறை முனிவர் வணங்கினர். அருமையா சொல்ல முறை 2 தடவை போட்டார். என்னன்னா, எப்படி வழிபாடு செய்யணுங்கிற முறையினால வழிபாடு செய்தாங்களாம். இப்ப முறையாக வணங்கினர் தான் சொல்லணும். ஏன் முறை வணங்கினர் அப்படின்னு சொன்னா, யார் முன்னாடி யார் அடுத்தால நம்ம அடுத்தால எப்போனா அந்த முறையிலையும் வணங்கினார். அப்படின்னா என்ன அர்த்தம், நீங்க கோயில் போகும்போது இடிச்சு பிடிச்சு முன்னாடி போகக்கூடாது. நான் சொல்லல, கடவுள் மம்மி இருக்கு. எங்க நடந்ததுங்கிறார், கைலாயத்தில் எப்படி இருக்குங்கிற முனிவர்கள் எப்படி இருந்தாங்கன்னாரு. எப்படி வழிபாடு செய்யணுங்கிற முறையில வழிபட்டார்கள், எந்த வரிசையில வழிபாடு செய்யணுங்கிற முறையிலே வழிபட்டார். திருமால் வந்தாருன்னா அவரு முதல்ல, பிரம்மன் இந்திரன் இப்படி. அதனாலதான் இந்த முனிவர்கள் அந்த வரிசையில வராங்க. அதனாலதான் என்ன சொன்னாரு, முறை சரிங்க. உரையாசிரியர்களை தலைமையில வச்சு கும்பிடுறோம்னா இதான் சார், இல்லைன்னு வச்சுக்கோங்க. இல்லைன்னா முறை வணங்கினர், நம்மள முறை வணங்கினர் போயிடுவோம். அது என்ன சார் முறை 2 தடவை, ஒரு தடவை தானே முறையா வணங்கினான்னு சொன்னா முடிஞ்சது. முறையாக எப்படி வணங்க வேண்டுமோ அந்த முறையிலும், எந்த வரிசையில் தான் செல்ல வேண்டுமோ அந்த வரிசையிலும், அதுதான் முறை.
போதொடு நீர் சுமந்தேத்தி புகுவார் அவர் பின் புகுவேன். இந்த சூழ்நிலை நான் அடிக்கடி நினைப்பேன் சார், அன்னைக்கு அவர் தான் சார் கதாநாயகன் அந்த இடத்துல இல்லைங்களா? அன்னைக்கு அப்பர் சாமிகள் கோயிலுக்குள்ள வரும் பொழுது எப்படி இருந்திருக்கும்? எண்ணற்ற கூட்டம் அப்பர் சாமிகளை வழிபாடு செய்து இடம் விட்டு ஒதுங்கி முன்னாடி அவரை முன்ன நிறுத்தி இருக்கும். அப்படிதானே இருந்திருக்கும். ஆனா அவர் சொல்ற போதொடு நீர் சுமந்தேத்தி புகுவார் அவர் பின் புகுவேன். நீங்க அடியவர்கள் பெரியவங்க, நீங்க எல்லாம் முன்னாடி போங்க, நான் பின்னாடி வாங்க. 80 வயசு இப்படி சொல்லுது, நான் பின்னாடி வாங்க. எங்க கைலாயத்துல உலத்துல முங்கி எந்திரிச்சு இங்க வந்து நான் யாரு தெரியுமாடா, கைலாயத்துல வந்துரு தள்ளி அப்படி சொல்லல, அப்படி சொல்லல. இந்த காலம் மாதிரி அப்படிதான். அவர் கூட வந்தவனே காலம் தூக்கி நின்றுருக்கும். அவர் தூக்குறாங்க இல்லையோ, இல்லைங்களா? நாங்களாம் அப்பர் சாமி கூட இருந்தார் அப்படின்னு இருப்பான். போதொடு நீர் சுமந்தேத்தி புகுவார் அவர் பின் புகுவேன். அப்படித்தான். இதுதான் முறை முறை வணங்கின முனிவர்கள்லாம். எங்க கைலாயத்துல எவ்வளவு கூட்டம் இருக்கும், கைலாயத்துல அவ்வளவு பேரும். முதுமறை தெரிய மொழிந்து எதிர் முறை முறை முனிவர் வணங்கினர். இது பரன் அருளை வழங்குவதென திருமாலும் பிரம்மனும் பார்த்தாங்களாம். இதுதான் சரியான நேரம். ஐயா ரொம்ப ஹாப்பியா இருக்காரு, எல்லாரும் வணங்குறாங்க. இந்த நேரத்துல போய் இன்னொரு 10 வருஷத்துக்கு நம்ம போஸ்ட் ஒரு எக்ஸ்டென்ஷன் கேட்டணும் அப்படின்னு போறாங்க. அப்படின்னு சொல்றாரு. இது பரன் அருளை வழங்குவதென அரி பிரம்மர் எழுந்து தம் பதநிலை பெற. பதநிலை பெறன்னு என்ன அர்த்தம்? ஏற்கனவே அதுதான் இருக்காங்க அப்படின்னு என்ன அர்த்தம்? அடுத்த டமும் நமக்கே போட்டீங்கன்னா அப்படி போய் கேட்டாங்களா? சொல்ற இது பரன் அருளை வழங்குவது என பாட்டு வரின்னு இருக்கும், நம்ம பிரித்து கொள்ளணும். வழங்குவதென அரி பிரம்மர் எழுந்து தம் பதநிலை. இது பதநிலை அப்படின்னு என்ன அர்த்தம்? நிலையானது கிடையாது. இது ஒரு போஸ்ட். திருமால் பதியும் அதான 100 கோடி பிரம்மர்கள் நொந்தினார் 6 கோடி நாராயணர் அங்கனேன்னார் அப்படின்னா அது ஒரு போஸ்ட். ஆனாலும் வந்து போஸ்ட்ல ஒரு ஆசை இருக்குல்ல, அதனால இன்னும் கொஞ்ச நாள் இதுல வேற யாரையும் போட்டு நம்மளை தூக்கிடக்கூடாது அப்படின்னு. இதுதான் சரியான நேரம். சுவாமி கொஞ்சம் ஹாப்பியா நிக்காரு, இந்த நேரத்துல வா 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 எந்திரி 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 அப்படின்னு சொல்லி அப்ப பிள்ளைங்க எழுதி ஓடுதாங்க. அரி பிரம்மர் எழுந்துதம் பதநிலை பெற அருள் என்று இரு பரிபுற கடல்கள் படிந்தனர். பெருமானே ஞாபகம் நம்மள அந்த போஸ்ட்லயே கொஞ்ச நாளைக்கு அப்படின்னு போய் 2 நிக்கிறான் அந்த டைம். அப்படி சொல்ற பரவரு மணிகள் விளங்கிய பனவரன் அணி அரங் அங்கமும் மருவிய தரள வடம் திகழ் மதி நுதல் மலை மகள் அங்கமும் இரவியும் மதியும் இருந்தன எதிர் எதிர் இலகுதல் கண்டனர். அர அர சிவ சிவ என்றுள மயர் உற அழுது அரண் அன்பினர். சொல்ல, அதாவது முதல்ல அந்த இடம் சொன்னாரு, சொல்லி அங்க அந்த கையில அம்மா மகிழ எல்லாருமா கூட இருக்காங்கன்னா, அடுத்தால சொல்லும் பொழுது முனிவர்கள் தேவர்கள் அந்தனர்கள் அவங்கெல்லாம் வழிபாடு செஞ்சாங்க. திருமாலும் பிரம்மனும் கூட வந்து வழிபாடு செய்யறாங்கன்னு சொல்ற. அடுத்தால என்ன சொல்றாரு? பரவரு மணிகள். பர அரு மணிகள்னா விலை சொல்ல முடியாத மணிகள்னா, இந்த இடத்துல இந்த மணி என்பது நாக பாம்பினுடைய இதிலிருந்து வரக்கூடிய அந்த ரத்னம். அது விலை சொல்ல முடியாத, ஆமா, நாகரத்னம். அந்த பரவரு மணிகள் விளங்கிய பனவர அணி, அந்த விலை மதிக்க முடியாத ரத்தனங்களை தருகின்ற பாம்புகளை அணிந்தவன். ரத்தனத்துக்கு இங்க முக்கியம் இல்ல, அந்த ரத்தனத்தை தருகின்ற அந்த பாம்பு, அந்த பாம்பை தான் அணிந்திருக்கிறான். நான் கூட அடிக்கடி நினைக்கிறேன், ஏதோ பாம்பு இருந்திருக்கான்னு அந்த ஜால பாம்பும் தனி பாம்புலாம் இல்லை, அங்க இருக்க பாம்பு சாதாரண பாம்பு இல்லை. ஒண்ணு சொல்வார், நச்சர ஆட்டிய நம்பன் போற்றி இல்லையா? நச்சுனா விஷம். சுவாமிகிட்ட இருக்க பாம்பெல்லாம் ரொம்ப விஷமுடைய பாம்பு, அதனால ரொம்ப உயர்ந்த கரிய பாம்பும்பர், நச்சர வாட்டிம்பர் அப்படிலாம்.
ஆனா அங்க வந்து தண்ணி பம்பு இது மாதிரிலாம் கிடையாது. அதுல இருக்க பம்பெல்லாம் என்ன கண்ணாடி வீரியம் கட்டி வீரியனுக்கு அண்ணன்லாம் தான் இருக்கு மேல. அது ஏதோ ஒண்ணு ரெண்டு இல்ல, ஏதோ கழுத்துல ஒண்ணு தலையில ஒண்ணுன்னு பாக்குறோம். நாயினும் கடைப்பட்டேனை நன்னறி ஆட்டி ஆண்டாய் 1000 அரவமார்த்த அமுதனே அமுதமுத்து நீயும் என் நெஞ்சினுள்ளே நிலாவினாய் நிலாவி நிற்க நோயவை சாருமாகி நோக்கி நீ அருள் செய்வாய். அப்பர் தமிழ் தேவை 1000 அரவமார்த்தன். அதுக்கு உரையாசிரியர் பார்த்தார், 1000 என்பது ஒரு எண்ணிக்கைக்காக கூடியது அப்படின்னா என்ன அர்த்தம்? அதோட அதிகமாவும் இருந்திருக்கலாமா, குறைவா இருந்திருக்கலாம், அதிகமாவும் இருந்திருக்கலாம். அதனால இல்லைங்களா, அவ்வளவு பாம்பு மேல. ஏன்னா இடுப்புல கட்டி இருக்கிறான், கழுத்துல வச்சிருக்கிறான், தலையில வச்சிருக்கிறான், கையில கட்டி இருக்கிறான், காலில் இருக்கிறது முடியல, திரும்ப தலையில இருக்கு பாம்பு, எங்க பார்த்தாலும் பாம்பா தான் இருக்கான். வாழ்வது ஆரமோ பாம்பு. சுந்தரர் கழுத்துல இருக்கிறது வந்து ஆரம். என்ன ஆரம்? முத்து ஆரம், டைமண்ட், அதெல்லாம் இல்ல, பாம்பு, அதான் ஆரமா. அப்படி இருக்கிறான் சுவாமி. அது சொல்லார். அதனால பரவரு மணிகள் விளங்கிய பணவரவு அணி அரண் அங்கமும் அவனுடைய அந்த அங்கம் உடம்பும், அவன் சுவாமியினுடைய மேனி அழக சொல்ல வர, பாம்பையை கண்டிருக்கின்ற அந்த அங்கமும் உடம்பும் மருவிய தரள வடம் திகழ் மதி நுதல் மலை மகள் அங்கமும். இப்ப அம்மாவை சொல்ற. அம்மா எப்படி இருக்காங்க? ஐயா பாம்பு அதெல்லாம். அம்மா எப்படி இருந்தா தரள வடம் திகழ். தரளம்னா முத்துன்னு அர்த்தம். முத்து நாள் செய்த வடம் மலை திகழ் மதி நுதல் மலை அப்படின்னா நெற்றியிலே நெற்றி சூட்டி. அது எப்படின்னா முத்து நாள் ஆன நெற்றி சூட்டி. இல்ல அம்மா வந்து அழகு. அதனால ஏன்னா அம்மா வந்து மலையத்தோசனுக்கு மகளா வந்தது, பாண்டிய மன்னன் இதுல வந்தது. அதனால அது கொஞ்சம் இதுதான் நம்மால்தான் பாவம், கைலாயத்துல ஒண்ணு இல்லாம ஒரு கோமணத்தை கட்டிட்டு பாவம். ஆனா அம்மா வந்து கொஞ்சம் வசதியான இடம் இல்லைங்களா. அதனாலதானே மதுரை கல்யாணத்துல எல்லாம் கூட பாருங்க, எல்லாம் அம்மா வச்சு கூட்டமா தானே. அம்மாள் வந்து பாவமா இருக்காரு. அது இன்னைக்கும் கூட நீங்க மதுரையில போனா பாருங்க, இன்னைக்கும் கூட மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு எல்லாரும் போயிருப்பீங்க. மீனாட்சி அம்மன் சந்நிதியில உள்ள நுழையும் 250 ரூபாய் டிக்கெட்டும் 1000 பேர் நிற்பான். அங்க நீங்க போங்க, சொக்கநாதர் ஆலையில ஃப்ரீயர். தாயுமிலி தந்தையிலி தான் தனியன் காணே, தனியா இருப்பாரு. ஏன் அப்படின்னா சொன்னீங்க, அம்மா அப்பான்னு இருந்தா தானே ஒரு மாமா சித்தப்பா சொந்தக்காரன் இருப்பான். அப்பா அம்மாவே இல்லைன்னா அவனுக்கு சொந்தக்காரன் எங்க இருப்பான்? இது அப்படி இல்லை, பாண்டிய மன்னன்லாம் இருந்தது. அதனால மதுரையில் நிறைய ஆள் இருக்கு. நம்மால் பாவம் தாயுமிலி கோயில் சுடுகாடு கொல்புலித்தோ நல்லாடை தாயுமிலி தந்தையிலி தான் தனியன் காணி. என்னமா சொல்ற வந்து. அதனால இங்க வந்து சொல்றாரு, இப்ப அவரை சொல்லும்போது நல்ல பாம்பை எல்லாம் உடையவன். இப்ப அம்மாவை சொல்லும்போது அது மாதிரி இதுவும் பாம்பு உடையவன் கிடையாது. அம்மா கேள்வி என்ன சொன்னாருன்னா, மருவிய தரள வடம் திகழ் முத்து நாளே உள்ள இது எல்லாம் நெத்திச்சூடியல் அமைந்து மதிநுதல் மலை மகள் அங்கமும், மலை அரசனுக்கு மகளாக வந்தவர்கள், அரசனுக்கு மகள் அங்கமும், சுவாமியினுடைய அங்கம் உடம்பும் அம்மாவுடைய உடம்பும் எது போல இருக்கு அழகு சொல்றார். இரவியும் மதியும் இருந்தன. இரவின்னா சூரியன், மதியன்னா அம்மாவும் ஐயாவும் உட்கார்ந்து இருக்க ஒரு சூரியனும் சந்திரனும் ஒன்னா இருக்குமா. ஏன்னா சூரியன் என்பது ஆற்றல், சூரியன் என்பது பிரகாசம், இதெல்லாம் ஐயாவுக்கு. மதி என்பது குளிர்ச்சி, மதி என்பது அமைதி, மதி என்பது கண்டாரால் விரும்பப்படுகின்றது. நீங்க சூரியனை பார்க்க முடியுமா? முடியாது. சந்திரனை பாயிட்டு, அதான் கண்டாரால் விரும்பப்படும் தன்மை நோக்கம். பேராசிரியர் வரை திருங்கிற பொருளே அது. சூரியனை வந்து நம்ம பார்க்க முடியுமா? முடியாது. அதனால சுவாமி வந்து சூரியன் மாதிரி, ஆனா அம்மாவை பார்க்கலாம். அதனால அதாவது ஒரு கருணை, முகமே அப்படி ஒரு கருணை. இது அப்படி இல்லை. இது கண்ணை திறந்ததுன்னா காமனே எரிஞ்சுவோம் நம்மளாம் என்ன. அதனால அம்மா அப்படி இல்லை, வராராஜா ரொம்ப கருணை. அதனால என்ன சொல்றாரு பாருங்க, இரவியும் மதியும் இருந்தன எதிர் எதிர் இலகுதல் கண்டனர். அவங்க 2 பேரும் இப்படி உட்கார்ந்து இருக்கிற எல்லாரும் எதிர நின்று பாக்குறாங்க. கையில அப்படி பார்த்திருக்காங்க. சுவாமி அம்பாலும் இருக்கிற அந்த அழக இருந்து நம்ம இதுல சொல்ற பைங்குவளை கார்மலரால் செங்கமல பைம்போதால் அங்கம் குறுகினத்தால் பின்னும் அரவத்தால்
தங்கள் மலம் கழுவார் வந்து சார்தனினால் எங்கள் விராட்டியும் எங்கோனும் ஒன்று செய்து பொங்கு மடுவில் புகப்பாய்ந்து வாய்ந்த நம் சங்கம் சிலம்ப சிலம்பு கலந்தார்ப்ப கொங்கைகள் பொங்க குடையும் புனல் பொங்க பங்கைய பூம்புணல் வாய்ந்த ஆடையிலோர் எம்பாவாய். எல்லாருக்கும் தெரியும் பாட்டு, திருவம்பாவைதான். தண்டமணேஸ்வரர் உரையில் அருமையாளர். பைங்குவளை கார்மலரால் செங்கமல பைம்போதால் அங்கம் குறுகினத்தால் பின்னும் அரவத்தால் அப்படிங்கிறது பொய்கை இனம். இவங்க குளிக்க போன இடமா, குளிக்க போன அந்த குளம் அல்லது பொய்கை, அத மாணிக்கவாசர் எப்படி பாக்குறாரு, சுவாமி அம்பாளுமாவே பாக்குறாரு. அங்க என்ன இருந்ததுன்னாரு, கரிய நிற மலர்கள் எல்லாம் இருந்தது. அது யாருடைய நிறத்தை குறிச்சது? நம்ம இடத்துல வந்து அம்மாவுக்கு வந்து சிவப்பு நிறம் கிடையாது, ஐயாவுக்கு தான் சிவப்பு நிறம். ஆனால அது அம்மா போல அந்த நிறம் மலர்களாம். அடுத்தால என்ன சொன்னார்னா, செங்கமல பைம்போதால்னாரு, செந்தாமரை போல, அது ஐயாவா. இந்த ரெண்டு மலர்கள் அங்க எப்படி இருக்குன்னா அம்மாவும் ஐயாவும் இருக்க மாதிரி இருக்காங்க குளத்துல. பைங்குவலை கார்மலரால் செங்கமல பைம்போதால் அங்கண் குறுகினத்தால், குறுகின பறவைகள், பறவைகள் எல்லாம் பார்த்த உடனே நமக்கு அதை பார்க்கணும் போல இருக்காது. காலையில 4-5 மணிக்கு சின்னுட்டு இருக்கோம், அதை பாக்குறதுக்கு அழகா இருக்கும். அது அம்மாவா என்ன பாக்குறதுக்கு. ஐயா எப்படி இருக்கிறாரு, அங்க என்ன இருக்குன்னாரு, பின்னும் அரவத்தால்னாரு, தண்ணிக்குள்ள பாம்பு இருக்கும். நம்மால பாம்பு மாதிரியா. அந்த குளிக்க போற குழந்தைங்க அந்த பொய்கையை எப்படி பாக்குறாங்கன்னா சாமி அம்பாளுமா பாக்குறாங்க. சரி, அங்க குளிக்க வந்ததெல்லாம் யாருனாரு, ஊழல் அவ்வளவு பேர் வந்தானா? இல்ல, இந்த காலையில் இந்த குழந்தைகள் தான் போறாங்க. யாருனாரு, தங்கள் மலம் கழுவுவார், எங்களுடைய ஆணவ மலம் நீங்க வேண்டும் என்று வந்து அடைந்தார்களாம் அந்த இடத்துல. ஏன்னா இது வெறும் குளம்னா அழுக்கு நீக்கிற குளம், இது சுவாமி அம்பாளுமா இருக்கு. அதனால அங்க வந்தவர்கள் யாருன்னா தங்கள் மலம் கழுவுவார், ஆணவ மலம் நீக்கணும் வந்தவங்க. தங்கள் மலம் கழுவுவார் வந்து சார்தலினால், இவங்கெல்லாம் அடியார்கள் வந்ததுனால எங்கள் வினான் எங்கோ அம்மாவும் ஐயா ஒன்றை செய்த அது மாதிரி இருக்கு இந்த தலா. தங்கள் மலம் கழுவுவார் வந்து சார்தலினால் எங்கள், இல்லைங்களா? அப்படி இருக்குனால அந்த பாட்டுல முழுமையா அழிட்டே. அது மாதிரி இங்க ஐயாவும் அம்மாவும் ஒன்று போல உட்கார்ந்து இருக்கிறாங்களாம். இரவியும் மதியும் இருந்தன எதிரெதிர் இலகுதல் கண்டனர். பார்த்திருக்காங்க எல்லாரும் கைலாயத்துல. பார்த்தவங்க எல்லாம் எப்படி என்ன சொன்னாங்கன்னாரு, சரி பார்த்தாச்சு, வாங்க வாங்க அங்க போவோம், பிரசாதம் வாங்கிட்டு சுண்டல் வாங்கிட்டு வீட்டுக்கு போவோம் அப்படி சொல்லியா. அரகர சிவ சிவ என்று அதைத்தான் அங்க முழக்கமா இருந்துச்சு. சிவ சிவங்கிறத முழக்கம். சிவ சிவ என்கிறர் தீவனை, சிவசிவ என்றிட தீவனை மாறு, சிவசிவ என்றிட தேவரும் ஆவர். சிவசிவ என்ன, சிவசிவ என்ன, சிவகதிதானே என்று பெற வேண்டியது அதுதான். கதிங்கிறது அடைய வேண்டிய இடம். அது எந்த இடம்னாரு, சிவகதி. அதுக்கு என்ன செய்யணும்னாரு, சிவசிவன்னா போரும். அந்த நாமத்துக்கு அவ்வளவு. அது சொல்றாரு, அரகர சிவசிவ என்று உளம் அயரூர அழுதனர். அது சுவாமியை பார்த்து சிவசிவன்னு சொன்னது நம்மளாம் அந்த உள்ளத்துல ஒரு பெரிய உருக்கம். சுவாமியை நேர பாக்குறாங்க, எப்படி இருப்பாங்க அவங்க. அதனால இந்த சொல்லும் பொழுது எப்படி சொன்னாங்கன்னாரு, அரகர சிவ சிவ என்று உளம் அயர் உற அழுதனர். என்ன சார் அழுதாங்க, பாவம் ஏதாவது நிறைய அவங்களுக்கு வேணும்னு கேட்டு கிடைக்கிறதுன்னு அழுதுருப்பாங்க போல அப்படின்னு நினைச்சிடக்கூடாது. அன்பினர். எதனால அழுதாங்கன்னாரு, அவங்க நிறைய ஒரு 10 ஏக்கர் இடம் கேட்டாங்க, சாமி கொஞ்சம் தான் கொடுத்தான், அதுக்காக உட்காந்து அழுதுட்டு இருக்காங்க. அப்படி இல்லையா, இந்த அழுகை எப்படி அழுகைன்னாரு, அன்பு. அதனால யானே பொய் என் நெஞ்சும் பொய் என் அன்பும் பொய் ஆனால் வினையே நடுதால் உன்னை பெறலாமே. பின்னாடி வரதான சொல்ற. அதனால அவங்க எல்லாம் எதனால அழுதாங்க, உயர்ந்த அன்பு. அந்த அன்புனால அரகர சிவசிவா என்று உளமயர் அழுதனர் அன்பினர். அந்த அன்பினால அழுதார்கள். அந்த இடத்துல சொல்ற, அடி ஒளி மரமென நொந்து பின் அவனியில் விழுவது ஒளிந்து நின் உடனுரை பெருமை வழங்குவது உளது கொல் என நினை நெஞ்சொடு மடலவிழ் கடிக மலைந்த அரும் மலர் பல முறை முறை சிந்தி முன் இடம் மிகுதென மகிழ் இந்தினன் இமையவர் எவரும் இறைஞ்சினர். முழுக்க முழுக்க சித்தாந்தம். அடி ஒளி மரம் என நொந்து அப்படின்னா என்ன அர்த்தம்,
மரத்தினுடைய அடியை வெட்டினா என்ன ஆகும்? மரம் சாஞ்சிரும். அந்த மாதிரி அங்க நிக்கிறதுக்கு கூட இது இல்லாமல் அப்படின்னு என்ன அன்பினாலே தாழ்ந்து அடியை வெட்டின மரம் சாஞ்ச மாதிரி சாய்ந்து அது எதுக்குன்னாரு? நொந்து அப்படின்னாரு. என்ன நொந்துன்னாரு? இவ்வளவு காலம் பிறவியிலே இருந்துட்டோம்னு நொந்து. உண்மையா சொல்ல, இறந்த பின் என்ன நடக்கும் அப்படின்னு கேள்வி இல்லைங்களா? இறந்த பின் என்ன நடக்கும்? சொத்து சண்டை நடக்கும்னு சொல்றாங்க. நான் சொல்றது அவரு அங்க ஒரு வகுப்புல கேட்டேன், இறந்த பின் என்ன நடக்கும்? அது சொத்துக்கு பெரிய சண்டை நடக்கும். அதுல நான் கேட்கறது, இறந்த பின் என்ன நடக்கும்னா அந்த உயிர் என்ன ஆகும்னா அந்த உயிர் சூக்கும தேகத்தோட மேல போகுமா. மேல போன உடனே அங்க என்ன நடக்கும்? அங்க ஒரு கவுன்சிலிங் நடக்குமா. நம்ம மார்க்க வச்சு, என்ன மார்க்கு? இந்த பிறவியில செஞ்ச வினை. ரொம்ப உயர்ந்த நிலையில இருக்கிற ஆன்மாக்களுக்கு சுவாமி என்ன பண்றான்? தன்னுடைய திருவடியிலே இடம் கொடுத்து முக்தி இன்பம்னு சொல்லிடுறான். இது ஃபர்ஸ்ட் ரேங்க், 100க்கு 100. அந்த அளவு இல்லை, இன்னும் கொஞ்சம் ஒரு 10 மார்க்கு குறைஞ்சி போச்சு. அவங்களுக்கு எல்லாம் என்ன பண்றான்னாரு? சொர்க்கலோகம் கொடுக்குறான். கொஞ்ச நாள் இருந்து இந்த பூலோகத்திலே உயர்ந்த புண்ணியங்களை பசு புண்ணியங்களாய் செய்த ஆன்மாக்கள், அவர்களுக்கு இந்த உலகத்திலேயே வைத்து இன்பம் கொடுக்க முடியாத அளவிற்கு உயர்ந்த இன்பம். அதனால அவங்களுக்கு என்ன பண்ணா? சொர்க்கலோகத்துல கொஞ்ச நாள், அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் குறைஞ்ச கேஸ். அதெல்லாம் அடுத்தது என்ன? நம்மளே மாதிரி இங்க ஒரு பிறவி, இன்னொரு சான்ஸ் உனக்கு கொடுக்குறேன், போய் வழிபாடு செஞ்சு சுவாமி திருவடிக்கு போய் சேர்றதுக்கு வழிபாடு. அதனால ரொம்ப பாவம் செஞ்சவங்க, ரொம்ப புண்ணியம் செஞ்சவங்களுக்கு பின்ன ரொம்ப பாவம் செஞ்சவங்க இருக்குங்களா, அவங்களுக்கு என்ன பண்றாங்க? நரக தண்டனை கொடுக்குறான். சொர்க்கம் அவங்களுக்கு கொடுத்த மாதிரி இவங்களுக்கு நரம். இன்னும் அதை விட பாவம் செஞ்சவங்க இருக்காங்களா? நரக தண்டனை அடைகிறத விட பாவம் அதிகமா செஞ்ச கேஸ் இருக்கான். சித்தியார்த்த சொல்றார், அவங்களுக்கு எல்லாம் என்ன பண்றான்னு கல்லு மாதிரி பேசாம போட்டுடுறாங்க. பாடானம் போல் கிடத்தி அப்படின்னா என்ன அர்த்தம்னா? ஒருத்தல். அவங்கள கண்டுக்காம விட்டுருது கொஞ்ச நாளைக்கு. நீங்க தண்டனையிலேயே பெரிய தண்டனை அது. இப்ப அரசு அலுவலகம் சொல்லுவோம், ஒரு கலெக்டர் இருப்பார், அவர் அங்கேருந்து எடுத்து காத்திருப்போர் பட்டியல் வைத்திருக்காருன்னு. நீங்க கலெக்டரா இருக்க வரைக்கும் பாத்தீங்கன்னா 100 பேருக்கு செலவு அடிப்பான். காத்திருப்போர் பட்டியல்லாம் காத்து கொடுக்கறது கூட ஆள் இருக்காது. அதான் காத்திருப்போர். ஒருத்தனும் கண்டுக்க மாட்டான். இதுல அவரு உள்ள வரும்பொழுதால 2 பேர் சொல்லுவான், தெரியுதா என்ன ஆட்டம் பணம் வர வரைக்கும். ஏன்னா இதெல்லாம் ஜாக்கு வச்சு இன்னைக்கு ஒரு நாள் லீவு கண்டிப்பா கொடுத்துக்க மாட்டாரு. அந்த கோவத்தெல்லாம் வச்சு இன்னைக்கு அவர் காது கூட சொல்லுவான். இதெல்லாம் காத்திருப்போர் பட்டியல்ல. அதுதான் ஒருத்தல். அப்ப என்ன ஆச்சுன்னா, முக்தி இன்பத்துக்கு போலாம், சொர்க்கலோகம் போலாம், மானுட பிறவி, திரும்ப மானுட பிறவி, ஏதோ ஒரு பிறவி உலகத்துக்கு வரலாம், நரகலோகம் இருக்கு, அதுக்கும் கிளறு. இப்ப இதுல சில பேருக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, நிறைய நன்மைகள் நல்லா செஞ்சிருப்பாங்க, அதே மாதிரி சில தவறுகளும் செஞ்சிருப்பாங்க. அவங்களுக்கு என்ன பண்றான்? முதல்ல நன்மைக்குள்ள இடம் சொர்க்கலோகத்துக்கு போட்டோம், ஒரு 10 வருஷம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இங்க பிறவி கணக்கு அத அந்த மாதிரி செய்வான். அதைத்தான் சொல்ற நொந்து அப்படின்னா, இந்த உலகத்துக்கு பிறவிக்கு திரும்ப வந்து அதனால நொந்து. அடி ஒளி மரமென நொந்து அப்படின்னா, இந்த உலகத்துக்கு வர்றதுக்காக பயந்து போய் நொந்து அவனியில் விழுவது ஒளிந்து அப்படின்னா உலகம் மீண்டும் மீண்டும் பிறவிக்கு வரது நினைச்சு பயந்து அந்த உயிர்கள் அப்படின்னா பக்குவத்தால் உயர்ந்த உயிர். அடி ஒளி மரமென நொந்து பின் அவனியில் விழுவது ஒளிந்து நின் உடனுரை பெருமை வழங்குவது உலகு. நின் உடனுரை அப்படின்னு அர்த்தம், சுவாமி கூடயே இருக்கிற வாய்ப்பு அப்படின்னு முக்தி. அது வேணும்னு நின் உடனுரை பெருமை வழங்குவது உலகு அப்படி ஒரு வாய்ப்பு இருக்கு. கொல் நினை நெஞ்சோடு, அந்த நெஞ்சத்தோடு கைலாயத்தை வழிபாடு செய்யறவங்க எப்படி இருப்பாங்க? பெருமானே திரும்ப கிளை எந்த சாக்களையும் பெருக்கிறோம், உங்களுடைய இருந்தோம் இப்படியே அப்படின்னு சொல்லி அதனோடு மடலவிழ் கடி கமலை 5 மலர் 5 விதமான மலர்களை கொண்டு அவனை வழிபாடு செய்து என்ன வேண்டுதல்? உங்க கூட இங்கேயே வச்சுக்கப்பா, வேற ஒண்ணும் வேண்டாம் எங்களுக்கு. அந்த வழிபாடை மடலவிழ் கடி கமலை தருமலர் பலர் பல முறை சிந்தி, இங்கேயே முறையினர். ஏன்னா அந்த வழிபாட்டுல ஒரு அவசரம் இல்லாம எந்த மலர்களை கொண்டு வழிபாடு செய்யணுமோ அந்த முறையால், எந்த மலர்களை எப்போது வழிபாட்டுக்கு உதவிகள் செய்யணுமோ அந்த முறையால், காலையில இந்த மலர் உண்டு, மாலையில அந்த மலர் உண்டுன்னு இருக்கான் விதியில. அதனால இந்த இடத்துல முறைனா எந்த மலர் உண்டு,
அதை எப்ப வழிபாடு செய்யணும் கொண்டு அப்படி முறை சிந்தி முன் இடம் இகுதென, இது நம்ம இருக்க வேண்டிய இடம் இதுதான் அப்படின்னு இடம் இகுதென இழிந்து இந்திரன் மையம் அவர் எவரும் இறைஞ்சினர். இது இந்திரன் இப்போ இப்படி வழிபாடு செய்யறான், ஆனால அவை இங்கேயே இருந்துடணும், கிழக்கு போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லி இந்திரன் இடம் இகுதன கைலாயத்தை மகிழ் இந்திரன் இமயவர் தேவர்கள், ஏன்னா தேவர்கள்லாம் தலைவன் இந்திரன். அப்ப இந்திரன் வரான கூட யாரெல்லாம் இருக்காரு? தேவர்கள். இந்திரன் இமயவர் எவரும் எல்லா தேவர்களும் இறைஞ்சினர், வழிபாடு செய்யறாங்களாம். இப்ப அவர்லாம் வழிபாடு செய்யறார். சரி சார், இந்த நந்தியம்பெருமான் எங்க போனாரு? அவரை பத்தி பேசவே இல்லை. அடுத்த பொருள் சொல்லிட்டார். இவங்க எல்லாம் இருந்தாங்க கைலாயத்துல, அவர் தான் முக்கியமான. அதனால அவரு சொல்றார், திந்திரள் மிகும் சுரிகையும் திகழ் பிரம்பும் கொண்டருகு நின்று குரு நந்தி அருள் ஊர. அருமையா சொல்ற. திந்திரள் மிகும் சுரிகை, சுரிகைனை உடைவாள். அவருக்கு அங்க கைலாய சேர்ந்த உடைவாள் அங்கே சண்டைக்க போறாங்கன்னு இல்ல. கைலையில நந்தியம்பெருமானுடைய வேலை கைலையை காவல் பூணுது. காவல் பூணதவனுக்கு ஆயுதம் கையில உடைவாள். இல்லைன்னா கைலாயத்துல இருந்து உடைவாளங்க சண்டைக்க போறாங்க இல்ல. ஆனா செய்யற தொழில் என்னன்னு, நந்தியம்பெருமானை புதல்வரா பெறதுக்கு சிலாதர முனிவர் 1000 ஆண்டு தவம் இருந்தார் இவரை பிள்ளையா பெற்று. இந்த நந்தியம்பெருமான் இப்ப வச்சிருக்கிற போஸ்ட் இது கைலாயத்துக்கு காவலாளர் போஸ்ட். அதெல்லாம் பல கோடி கொடுத்து வாங்கின போஸ்ட் கிடையாது, 1 கோடி ஆண்டு தவம் செய்து வாங்கிய போஸ்ட். நந்தியம்பெருமான் சுவாமியை நோக்கி தவம் செய்து 1 கோடி ஆண்டாம். எதுக்குன்னார்? இந்த பதவிக்கு இல்லையா? இப்ப நம்ம கோடினா நம்மளால எத்தனை கோடி கேளு அப்படிங்கிறான், உடனே சுக்கேஸ்ல பேசலாம். இல்ல இல்ல, அதனால நந்தியம்பெருமானுக்கு அவ்வளவு, ஏன்னா நந்தியம்பெருமான் அனுமதி இல்லாம யாரும் உள்ள வந்து இல்லைங்களா? அதனால அதை சொல்றாரு, திந்திரள் மிகும் சுரிகை உடைவாள், சுரிகையும் திகழ் பிரம்பும், கையில பிரம்பு வச்சிருக்காரு. ஏன்னா கூட்டத்தெல்லாம் ஒழுங்கு கொடுத்துருக்க பிரம்பு அவசியம் அப்படிங்கிறது பிரம்பு வச்சிருக்காரா? அது கூட பிரம்பு கையில வச்சிருப்பாரு. இதுதான் செய்தி. இவரு அதுக்கு ஒரு வார்த்தை சேர்த்து திகழ் பிரம்பும், திகழ்னா நல்லா அழகான அப்படின்னு அர்த்தம். அதனால திகழ் பிரம்பும் இவர் போட்டார். கல்வேற்பிள்ளை வேற்பிள்ளை அது உள்ள நுழைஞ்சு பொத்தகடு மருவி நிற்கும் பிரம்பாம் அப்படின்னு, அந்த பிரம்புல ஒரு குடுமி போட்டிருப்பாங்க, அது தங்கத்தால போட்டிருக்கோம், அதுதான் திகழம். அவர் அதுக்கு ஒரு அணி சேர்க்கிறார். திந்திரள் மிகும் சுரிகையும் திகழ் பிரம்பும்னா பொத்தகடு மருவி நிற்கும் பிரம்பாம் அப்படின்னா அவர் அங்க மேல கைலாயத்துல எப்படி இருக்கும். ஆனால அப்படி பிரம்பும் கொண்டு எங்கன்னாரு அருகு நின்று சாமி பகவான். இவங்க எல்லாம் தள்ளி நிற்கிறாங்க, அவர் எங்க கொண்டு அருகு நின்று குரு நந்தி அருள் கூற. நந்தியம்பெருமான சொல்லும் பொழுது என்ன வார்த்தை போட்டார்னா குரு நந்தி, மக்கெல்லாம் குருநாதர் இல்லைங்களா? அதனால முதல்ல உபதேசம் யாருக்குன்னா நந்தியம்பெருமானுக்கு தான், சுவாமி. திரு கைலாய பரம்பரை எங்க இருந்து வருதுன்னா சுவாமிகிட்ட இருந்து வந்தது. முதல்ல யாருன்னாரு? நமக்கெல்லாம் குருநாதர் நந்தியம்பெருமான். அதுக்கப்புறம் தான் நந்தியம்பெருமான்றது கிளை சரவகுமாரர், அப்புறம் சத்தியஞான பரஞ்சோதி மாமுனிகள், மெய்கண்டார், அப்படி வரிசை. ஆனா மேல முதல்ல எங்க இருந்து வந்ததுன்னா நந்தியம்பெருமான். அதான் சொல்றாரு குரு நந்தி அருள் கூற. சரி, அவரு அப்புறம் யாருக்காரு? புண்டரிக மாது புவி மங்கையலில். புண்டரிக மாதுன்னா தாமரையில இருக்கக்கூடிய மாது அப்படின்னு யார்? லட்சுமியும் புண்டரிக மாது புவி மங்கை பூமாதேவி பூமி தேவியும் புண்டரிக மாது புவி மங்கை எழில் சிங்கா அண்டர் மடவார்கள். எழில் சிங்கான்னா அழகு குறையாத தேவ மாந்தர்கள். அது என்ன அர்த்தம் அப்படின்னா, தேவர் உலகத்துல இருப்பவர்கள்லாம் அவர்களுடைய கோலத்திலே மாற்றமே இல்லாமல் இருப்பார். அவர்கள் கண்கள் இமைப்பதில்லை. நம்மை போல மூப்பு என்பது அவர்களுக்கு இல்லை. அதனால நமக்கு 25 வயசுல ஒரு மாதிரி இருக்கணும், 50 வயசுல வேற மாதிரி. ஏன்னா மூப்பு என்பது நமக்கு உள்ளது. தேவர்லோகத்துல அவர்களுக்கு அந்த மூப்பு இல்லை. அதனால என்ன சொல்லிட்டாரு? எழில் சிங்கா அப்படின்னு அழகு குறையாத அண்டர் மடவார்கள். அண்டர் தேவர்கள், தேவலோகத்து பெண்கள். அவர்கள் எல்லாம் உலகன்னை புறமன்ன அப்படின்னா பூமி தேவியும் லட்சுமியும் தேவலோகத்து பெண்களும் யார் கூட? உலகன்னை அம்மா கூட.
உலகன்னை புறமன். அம்மாவுக்கு பக்கத்துல இவங்க எல்லாம் நிக்கிறாங்க. ஏன்னா ஐயாவுக்கு முனிவர்கள் தேவர்கள்லாம் வணங்கி ஐயாவை சுத்தி நிக்கிறாங்க. அப்புறம் அம்மா, அதுதான் சார் அந்த ஆளு தேவர் முனிவர் கூட போயிட்டாரு, அந்த அம்மா தனியா நிற்கும். சில கல்யாணம் வீட்டுல பார்ப்போம், யாராவது வந்த ஆளுக்கு கூட இந்த வந்தவர் பெரியவர் போவாரு, அந்த அம்மா தனியா நிற்கும். எங்க உங்க வீட்டுக்காரர் அந்த கூட்டத்துல யாருடைய போச்சு அழகணும் அப்படின்னு இல்லைங்களா? மாத்தியும் நடக்கும். நீங்க சிரிக்காதீங்க, மாத்தியும் பார்த்துருக்கணும். அம்மாவை எங்கன்னா அம்மா வச்சுட்டு ஒரு 15 அம்மாக்கள் பேசிட்டு இருக்கோம். இந்த ஆளு அந்த பைய வச்சுட்டு பின்னாடியே நிற்பார். ஏன்னா அந்த பட்டு சேலைக்கு மாத்து சேலை கையில வச்சிருக்கு, எப்போ கேட்க கொடுக்கணும் அப்படின்னு. இது அப்படி இல்லை. அவருக்கு கூட அவங்க இருக்காங்கன்னா இவங்களுக்கு கூட யாரு? பூமி தேவி கூட நிக்கலாம், லட்சுமி கூட நிக்கிறாங்களாம், தேவலோகத்து மாந்தர்கள் கூட நிக்கிறாங்க. எல்லாரும் அம்மா அப்படி கையை காமிச்சா உடனே சேருது எல்லாரும் கூட. புண்டரிகமாது புவி மங்கைகளில் சிங்காட்டர் மடவாறுகள் உலக அன்னை புறமென்ன, அவங்க எல்லாரும் கூட வந்து நிக்கிறாங்க. துண்ணு பல பூதகணநாதர் புடைசூழ கிண்ணறர்கள் கந்தருவர் கீதை இசை பாட, அங்க இருக்கக்கூடிய கணநாதர்கள் கிண்ணறர்கள் அவங்கெல்லாம் சுவாமியை சுத்தி இருந்து, கந்தர்வர் அப்படின்னா இசையில சிறந்தவர்கள், அவங்கள என்ன பண்ணாரு? கீதை இசை பாட கைலாயத்துல அதை பாட, மின்னு முடி மண்ணு நதி வீசு திரை நன்னீர் என்ன ஒளிர் சாமரை எழுந்து அழகு செய்ய, மின்னு முடி அப்படின்னா அவருடைய சடை, மின்னுதல்னா ஒளி பொருந்திய சடை, அதுல என்ன இருக்குன்னாரு? மண்ணு நதி கங்கை அதுலயே கூட இருக்கு, எப்பவும் நிலை பெற்று இருக்கு அந்த சடையில. மண்ணு நதி வீசு திரை, அதுல அலைகள் அடித்து கொண்டிருக்கு. நன்னீர் என்ன ஒளிர் சாமரை, வெண் சாமரைகள் எல்லாம் அழகு செய்ய சுவாமிக்கு அங்க வீசிக்கொண்டிருக்கிறார்கள் கைலாயத்துல. இந்த வழகு அருமையா சொல்ல, இப்பதான் பாய்ந்து வர, இந்த வள மல்கு சபை, இந்த அருமையான வளமையான அந்த சபையிலே கைலாயத்திலே பெருமான் இன்னல் கெட மன்னும் தந்தை மணி மந்தில் உரை தாண்டவ பதத்தோன் சுவாமியை சொல்றார். என்னெல்லாம் சொன்னார் பாருங்க. இந்த வளமையான சபையிலே இருக்கிறவன் யார் என்னாரு? இந்த உயிர்களுடைய துன்பத்தை எல்லாம் நீக்க வல்லவனாகிய இன்னல் கெட மண்ணும், அதற்காகவே இருக்கிறானா சுவாமி. மண்ணும்னா நிலை பெற்று விளங்குகிறான். எதற்குன்னாரு? நம்முடைய துவரங்களை எல்லாம் போக்குவதற்கு. ஆனால் இன்னல் கெட மண்ணும் தந்தைங்கிற சுவாமி. தந்தை மணி மன்றில் உரை, மன்றுங்கிறது நடனமாடுற இடம் மன்று. நேற்று கூட பெரிய புராண வகுப்புல சொல்லிட்டு இருந்தேன். பழைய மன்றாடி போல் அப்படின்னு சொல்றார் சுந்தர். ஏன்னா இவன் வந்து இந்த மாதிரி, அதாவது அந்த இதுல திருவண்ணூர்ல இந்த பஞ்சாயத்து வரும் பொழுது இவருக்கு வயசு 16 அநேகமா. அவர் வந்தவர் பாவம் போல விட்டு இருக்கிறார். ரெண்டாவது ரொம்ப ஸ்டானா வேற பேசுறாரு, கேஸ் எல்லாம். அதனால இவருக்கு மனசுல ஒண்ணுதான், இந்த மாதிரி வழக்கு போட்டு கேஸ் அதுக்கே போன ரொம்ப பெரிய அனுபவமான ஆளா இருப்பான் போல வந்திருக்கவன் அப்படின்னு. பழைய மன்றாடி போலும் அப்படின்னா நிறைய கேஸு வழக்குன்னு போய் இப்ப சில பேர் இருப்பான், இப்படி கேஸு போடுறதுலே பெரிய ஆளவன், அந்த மாதிரி ஆளா இருப்பான் போலே இவன் அப்படின்னு சிகேசைய அப்படி எழுதிட்டு, பழைய மன்றுள் ஆடுபவன் பொருள். பழைய மன்று என்ன தில்லை, பழைய மன்று ஆடி அப்படின்னா ரொம்ப வழக்குகள்லாம் இழுத்தவன் பழைய ஆளு போல அப்படின்னு ஒரு பொருள். இன்னொரு பக்கம் பழைய மன்றுள் ஆடியவனவன். அது மாதிரி இங்க சொல்றார். தந்தை மணி மன்றில் உரை தாண்டவ பதத்தோன் நடனம் ஆடுறவன் சுவாமி. செந்தமிழின் அருமையா சொல்ல. இவ்வளவு நேரம் சொன்னது சுவாமிய. இப்ப அடுத்தால மாணிக்கவாசகர் சொல்றார். ஏன்னா மாணிக்கவாசகர் ஆட்கொள்றதுக்காக வாரான்னு சொல்றார். அதுக்காக என்ன மாணிக்கவாசகன் ஒருவனை ஆட்கொள்வதற்கு, அல்லது மந்திரியாயிருந்தானே அவனுக்கு அப்படிலாம் சொல்ல. என்ன வார்த்தைப்பட்டார் பாருங்க. செந்தமிழின் வந்த சிவஞான அமுதுண்டாம் அந்தமில் அருள்கடலை ஆண்டருள வேண்டி. மாணிக்கவாசகர்னு ஒரு வார்த்தை சொல்லாம அந்த ஆளை எப்படி சொல்றாரு பாருங்க. செந்தமிழில் வந்த சிவஞான அமுது உண்ட அந்தமில் அருள்கடல் மாணிக்கவாசகர். வார்த்தை போட செந்தமிழில் வந்த, சாதாரணமா சொல்ல, சிவஞான அமுது உண்டாம். ஏன்னா வடமொழியில வேதாகமங்களை, இது தமிழ்ல வந்து, அதனால செந்தமிழின் சொல்லி செந்தமிழின் வந்த சிவஞான அமுது உண்டாம். ஆனால் அது அமுது வந்து
அமுதம் எங்கேருந்து வந்தது? கடல்ல இருந்து வந்தது. அதனால என்ன பண்ணாரு? அந்தமில் அருள் கடலை மாணிக்கவாசகர் பெரிய அருள் கடல்ங்கிறார். மாணிக்கவாசகரை கடவுள் மாமனியர் சுவாமி நினைக்கிற மாதிரியே பேசுறார். சுவாமி நினைக்கிறானா யார? இந்த அருள் கடலை ஆட்கொள்றதுக்காக கடை வாரான், அதுக்காக கடை வாரான். அதனால செந்தமிழில் வந்த சிவஞான அமுது உண்டாம் அந்தமில் அருள் கடல். அருள் கடல்னாலே கடல்னாலே பெருசு. அது அந்தமில் அப்படின்னு அந்தமில்லாத முடிவே இல்லாத கருணையம் மாணிக்கவாசகருக்கு. அந்தமில் அருள் கடலை ஆண்டு அருள வேண்டி அதுக்காக கைலாயத்திலிருந்து கிளம்புறாருங்கிற. அவர் வர்றது ஒரே ஒரு வேலைக்காக தான் வர்றாரு. சரி கீழே போகும்பொழுது எப்பாவது போறோம், போகும்பொழுது எல்லா வேலையும் முடிச்சிருவோம் அப்படின்னு எடுத்து போய் எல்லாத்தையும் அப்படின்னு சொல்லல. ஒரே ஒரு வேலை தான். என்னென்ன? மாணிக்கவாசகரை ஆட்கொள்ள. அங்கேருந்து கிளம்புற. மைத்த கடன் மன்னவர்கடம் உருவில் வம் என்று அத்தகைய பத்தர் கணநாதரை அழைத்தே மைத்த கடன் மன்னவர் கடம் உருவில் வம் என்று கருங்கடல் சூழ்ந்திருக்கின்ற இந்த உலகத்திலே இருக்கின்ற மானுடர்கள் அவர்கள் எப்படி இருப்பார்களோ அந்த கோலத்தில் நீங்கள் நாம் வருகை என்று. மைத்த கடன் மன்னவர் இந்த மண்ணுலகத்திலே இருப்பவர்கள் கடம் உருவில், அந்த உருவில் வம் என்று வாருங்கள் எல்லாரும். 999 ஆளை கூப்பிட்டா எல்லாரும் மக்களை போறோம் அப்படின்னா, அதனால போகும்பொழுது என்ன அதுக்கு தயாரிப்பு அப்படின்னாரு. எல்லாரும் அங்க இருக்கவங்க எப்படி இருப்பாங்களோ அது மாதிரி வாங்கிடுவாங்க. இங்க இருக்க மாதிரி இங்க வந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களை வேடிக்கை பார்க்கறது கூட்டஞ்சு வந்துடும். அதனால அங்க நீங்க வரும்போது எப்படி வரணும்னாரு, அங்க இருக்கிற மானுடர்கள் எப்படி இருப்பாங்களோ அதே மாதிரி வரும். மைத்த கடன் மன்னவர் கடம் உருவில், அந்த உருவில் வம் என்று அத்தகைய பக்தர் கணநாதரை அழைத்து மேல இருக்க கணநாதரை கூப்பிட்டு சொல்லிட்டான். இந்த மாதிரி ஒரு 999 கணங்கள் எப்படி வரணும்னாரு. மானுட உருவில் எல்லாரும் என் கூட வாங்க. உடனே அவங்க மாத்திட்டாங்க. அவங்கதான் அவனை சட்டை மாத்திர மாதிரி மாத்திருவாங்க. உடனே கிளம்பிடுச்சு. இவர் இப்படி வந்தாருனாரு. சரி சார், அவங்க அப்படி வந்தாங்க, இவரு சிவபெருமானாகவே மான்மழு அதுல எப்படி வராறான்னு இல்ல, அவங்களெல்லாம் வேடத்தை மாத்தினவர் இவரு மாட்டிக்கிட்டாராம். எப்படி மாத்தினாருனாரு. இவரு சித்திதரு தேசிகர் சிறந்த வடிவம் கொண்டு. சித்தினா இந்த இடத்துல சித்தி என்பது முக்தி என்பதை தர. பொதுவா சித்தி என்பது வேற, முக்தி என்பது வேற. சித்தி என்பது செயற்கு அரிய செயல்களை இந்த பூவுலகத்திலேயே செய்கின்ற ஆற்றல், அது சித்தி. சித்தி தரும் நாதன் தென்கமலை வாழ்நாதன் பக்தி தருநாதன் பரநாதன் சுபோசன். அங்க சித்திங்கிற கருணையார் அப்படிதான் ஒரே எழுது. சித்தி என்பது இந்த உலகத்திலே ஏனையோரால் செய்ய முடியாத காரியங்களை செய்யக்கூடிய ஆற்றல், அதுதான் சித்தி. ஆனா இங்க சித்திங்கிறது முக்தி என்பது. அதனால ஏன்னா நமக்கெல்லாம் சொன்னா சித்தின்னு எப்படி சொல்லலாம், அவனுக்கு சித்தின்னு. அதனால சித்தி தரு தேசிகர் குருநாதரா கோலம் அப்படி எடுக்கிறான். சித்தி தரு தேசிகர் சிறந்த வடிவம் கொண்டு. அதான் சுவாமிய சிவபிரகாச சொல்லும், நமக்கெல்லாம் என்ன உருவம் என்பது நாம முடிவு பண்ணல, நம்முடைய வினை முடிவு பண்ணுச்சு இல்லைங்களா. நமக்கு உருவம் எப்படிங்கிறது எது முடிவு பண்ணுச்சான நம்முடைய அழகிலா உயிர்கள் கண்மத்து ஆணையன் அமர்ந்து செல்ல, அப்படிதான் சித்தியார் சொல்ல. ஆனால் நமக்கு இருவினைக்கு ஈடான யாக்கை அண்ணல் அருளால் முன்னே சோப்ராஸ். அப்ப நமக்கு இப்ப இங்க இவ்வளவு பேர் இருக்கிறோம்னா நமக்கு இந்த உடம்பு முடிவு நாம கேட்டு வாங்கினதும் இல்லையா. என்ன பிறவி நம்ம என்ன கேட்டா வாங்க முடியும்? போன வாரமே சொன்னோம், அதுக்கு நமக்கு அதிகாரம் இல்லை. கிடையாம் நாயேனை நயந்து நீயே ஆட்கொண்டாய், மாயப்பிறவி உன்வசம் வைத்துட்டு இருக்கும் அதுவன்றி ஆயக்கடவே நானோதான் என்னதோக்கு அதிகாரம் இல்லை. அதனால என்ன பிறவின்னே முடிவு பண்ற அதிகாரம் நமக்கு கிடையாது. அதுக்கப்புறம்னா அது என்ன மாதிரி தோற்றம்லாம் முடிவு பண்றது, மானுட பிறவி தானே தெரியலையே. அதனால நமக்கு அந்த அதிகாரம் இல்லை. சரி சார், சுவாமிக்கு என்னாரு அவன் சொல்றாரு. சித்தியா இதுல சிவபிராசு சொல்றார், நிறுத்திடும் நினைந்த மேனி நென்மலன் அருளினாலே. அவனுக்கு என்ன உடம்பு வேணுமோ அந்த உடம்பு எடுப்பான். நிறுத்திடும் நினைந்த மேனி. எதனால என்னாரு? ஏன்னா அவனுக்கு இந்த மாயை சார்ந்த உடம்பு கிடையாது, அருளை உடம்பாடு. நின்மலன் அருளினாலே. அதுவும் எதுக்கும் பாரு சித்தியாராசு அதெல்லாம் ஏன் செய்யறான்னு அருமையா சொல்றாரு. அதெல்லாம் மாறி மாறி உருவம் எடுத்து நம்ம சங்கடப்படுறோமே, நம்மளை இந்த நிலையிலிருந்து வெளியெடுக்கிறதுக்காக அவன் உருவம் எடுத்து வர. நந்தம் கருமேனி கழிக்க வந்த கருணையின் வடிவுகானேன். நாம மாறி மாறி உருவம் எடுத்து சங்கடப்படுற நிலையிலிருந்து நம்மளை மாத்தி
அவனுடைய திருவடிகளை கொண்டு வைக்கணுங்கிறதுக்காக அவன் உருவம் எடுத்து நம்மளை ஆட்கொள்ளலாம். இல்லைன்னா அவன் நம்மளை வந்து ஆட்கொள்றதுக்கு அவனுக்கு என்ன தேவை இருக்கு? ஒண்ணும் இல்லை. நம்ம மேல உள்ள கருணை. நந்தம் கருமேனி கழிக்க வந்த கருணையின் வடிவுகானேம் சித்தியார். அதனால இப்ப சுவாமி என்ன பண்றான், அவனுக்கு வேண்டிய உருவத்தை அவன் எடுத்துக்கிறான். எப்படி உருவம் எடுத்தார்னாரு, சித்தி தரு தேசிகர், முக்தி தரக்கூடிய குருநாதராய் சித்தி தரு தேசிகர் சிறந்த வடிவம் கொண்டு, அதுதான் உயர்ந்த வடிவம் சுவாமி, அதை கொண்டு உத்தம நெடுங்கையிலை ஓங்காலது நீங்கி கையில இருந்து கிளம்பிட்டாருங்க. இவ்வளவு நேரம் கையில எல்லாம் சொல்லிட்டு இருந்தார். இப்ப என்ன பண்ணாரு, எல்லாரையும் கூப்பிட்டார். 999 கணங்கள் என்ன நம்பர் சொல்றார். அவங்க எல்லாத்தையும் நீங்க மண்ணுலகம் பூலோகம் பார்த்திருக்கீங்கல்ல? ஆமா பார்த்திருக்கீங்க. அங்க எல்லாரும் எப்படி இருக்காங்க தெரியுங்களா? ஆமாங்க. அதே மாதிரி வாங்க எல்லாரும் என் கூட போம். எல்லாம் உடனே மாறிடுச்சு, வந்து கிளம்பிச்சு. அதனால இவரும் உடனே பார்த்தார். டக்குன்னு உடனே சீன்ல ஆள் மாறினார். எப்படி மாறினாரு வந்து குருநாதர் சித்தி தரு தேசிகர் சிறந்த வடிவம் கொண்டு உத்தம நெடுங்கையிலை என்னாரு. அது உத்தம நெடுங்கையிலைனாரு. இங்க கீழே வரப்போற இடம் புலோகம். அது கையிலைக்கு நிகரா சொல்ல முடியாது. ஏன்னா இது மாயையில இருந்து வந்த இடம். இங்க இருக்கதெல்லாம் வினையை செஞ்சுட்டு வினையை கழிக்கிறதுக்காக உட்கார்ந்துருக்கு. அவங்களும் ஆணவமலத்தோடு சுத்திட்டு இருக்கு இங்க. அதுக்கு அவன் வரப்போறான் உள்ள. அதனால அவன் எங்க இருந்து வாரான், உத்தம கையிலையில இருந்து. அது அவனுடைய பெரிய கருணை. அவன் நினைச்சிருந்தா என்ன பண்ணியிருக்கலாம், என்ன ஆபீஸ்ல வந்து பாருங்க சார் தான் சொல்லியிருக்கணும். வர்றவர் பெரிய ஆபீசரு, அவர் என்ன பண்ணியிருக்கணும், மாணிக்க மேல வந்து பார்க்க சொல்லிட்டேன், அவனுக்கு போன் போட்டு சொல்லிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருந்தா தூக்கிட்டு வந்து வச்சிருப்பானே முன்னாடி. நான் என்ன பண்றான், அவன் இறங்கி வான் கருணையை பாரு. இப்படி ஒவ்வொரு ஆன்மாக்கும் அவன் வாரான். அவன் யாரையும் நான் மேல வரணும். தானே வந்து எனது உளம் புகுந்து அடியேற்கு அருள் செய்தான் அப்படிதானே சொல்றாரு திருவள்ளுவர். ரொம்ப உருக்க சாத்திரத்துல எப்படி எல்லாம் உருகி சொல்லாரு. தாமே தரும் அவரை தம் வலியினால் கருதலாமை இவனார் அதற்கு. தாமே தரும் அவரை அவனே வந்து தரப்போறான். அவ்வளவு கருணை. அது அவனை என்னுடைய முயற்சினால நான் யாருன்னு பார்த்துருவேன்னு சொன்னா போட நீ யாரா நீண்டு. தாமே தரும் அவரை தம் வலியினால் கருதலாமை இவனார் அதற்கு. அதனால சுவாமி வந்து அவனே இறங்கிவார். ஞாலமே விண்ணே பிறவே அறிவறியான் தானே வந்து எம்மை தலையெழுத்து ஆட்கொண்டருளும் வான் வார்களல் வாடி வந்தோர் உன் வாய் வரவாய். 7ஆம் கிளாஸ் 8ஆம் கிளாஸ் குழந்தை பாடுது. ஏன்னா திருவம்பாயின பாடும்போதுதான் அதான் பாடினது யாருன்னாரு, எல்லாம் 6ஆம் கிளாஸ் 7ஆம் கிளாஸ். எப்படி பாடுது, ஞாலமே விண்ணே, ஞானம்னா உலகம், விண்ணு விண்ணுலகம். அந்த குழந்தைகள் நினைக்குது இதுக்கு மேல என்ன அவன் எங்கெல்லாம் இருப்பானோ, நம்ம யாரும் முடிவு பண்றதுக்கு இந்த உலகம் உலகம் மேல உலகம் மட்டும்னு சைடு உலகம் எதுவும் இருக்கோ நம்ம யாருக்கு தெரியும். ஆனால பிறாவே ஒரே வார்த்தை போ. அப்ப எல்லாம் அடங்கிருச்சு அது உள்ள. எல்லாம் சிவஞான சுவாமி சொல்ற ஐலாண்டு சித்திரத்துல அம்மாவுக்கு வணக்கம் சொல்றாரு. முதல் பாட்டு சுவாமி எழுதுன முதல் அருமையா சொல்ற. அந்த அந்த வரலாறு கூட ரொம்ப சிறப்பு. சுசீந்திரத்துல 10வது கோட்டை இளையப்பட்டம் தளபதேசி மூர்த்திகள், சிவஞான முனிவர், முக்கலாலிங்கர்னு குழந்தையா, பள்ளிக்கூட குழந்தை தானே, தம்புரான் சுவாமியோட வந்து இவங்களை பார்த்த உடனேயே அவங்க பாருங்க அந்த பக்குவத்தை உணர்ந்து தீட்சை செய்து காஷாயம் காவி குழந்தை. திருவாவூர் ஆதீனத்துல காவி வாங்குறதுங்கிறது ஒரு பெரிய ப்ராசஸ். அப்படின்னா என்ன கிடையாதுன்னு சொல்ல, அதுக்கு ரொம்ப நாள் கொடுத்து பக்குவத்தை நிர்ணயம் செய்து அப்புறம் குருமாசன கருணையில தான் அது கிடைக்கும். போன உடனே காவி கொடுங்க சார், அந்த கடையில வாங்குற மாதிரிலாம் வாங்க முடியாது. அங்க போய் உட்காருன்றது நிஜமாவே விடுது. 1 மாசம் உட்கார வைப்பாங்க. அங்க உட்கார வச்சு நல்ல சாப்பாடு, கோயிலுக்கு போயிட்டு வா, பூஜை பண்ணு, பூஜையை பாரு, கோயில வழிபாடு செஞ்சு, ஆதீன லைப்ரரியில போய் புத்தகம் படி, புலவர் கூட போய் பேசிட்டு தம்புரான் சுவாமிகளை வணங்க போய் படி. 1 மாசம் இப்படி இரு, அப்புறம் பார்ப்போம். இந்த வீட்டுல சண்டை போட்டு வந்தது, கோச்சிட்டு வந்தது எல்லாம் 3ஆம் நாள் கிளம்பி ஓடியாந்து. ஏன்னா அங்க இருக்க முடியாது. அதுக்கு மேல அங்க என்ன இருக்கும், செல்போன் கூட இன்னைக்கு சொல்லுதான் டவர் எடுக்குது. முதல்ல அங்க செல்போன்ல நீ கையில இருக்க முடியாது. அங்க போய் படிச்சுட்டு இருக்காங்கன்னா அந்த பக்குவத்துல தான் வந்துடும். அப்புறம் அதை தாண்டி இன்னும் கொஞ்சம் உள்ள போய் சரின்னு இருந்தான்னு வச்சுக்கோங்க, ஒரு மாசம் இருந்து எல்லாம் பண்ணி இந்த தம்புரான் சுவாமியோட வந்து சன்னியானத்துல இல்ல நல்ல தம்பி நல்லதா இருக்கிறார், அவருக்கு நம்ம இடத்துல கொடுக்கலாம் அப்படின்னு சொன்னா என்ன பண்ணுவாங்கன்னா அதுக்கப்புறம் தான் பரதேசின்னு ஒரு பட்டம் கொடுப்பாங்க.
பரதேசின்னு பட்டம் கொடுத்து காவி கொடுத்து, பரதேசினா என்ன அர்த்தம் அப்படின்னா தினம் தினம் வீடு வீடா போய் பிச்சை எடுத்து சாப்பிடணும். அங்க நல்ல மடத்தை நல்லா போடுவாங்களே சார் அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது, போய் பிச்சை எடுத்து சாப்பிடணும். அது அப்படி இருந்து கிட்டத்தட்ட ஒரு 6 மாசம் கழிச்சு அதுல ரொம்ப நெறியா நிற்கிறான்னா தான் அதுக்கப்புறம் சுவாமி குருமாச நேரங்கள் பார்த்து தகுதி இருக்குன்னா தம்புரான்னு கொடுப்பாங்க. இல்ல சில நேரங்கள் இப்படி கூட சொல்லலாம், ஒரு யாத்திரை போயிட்டு வாப்போம். யாத்திரை போனா என்ன அர்த்தம், ஒரு 50,000 ரூபாய் கேஷா கொடுத்து, அப்புறம் ஒரு கிரெடிட் கார்டு டிராவல் இதெல்லாம் கொடுத்து, ஒரு டிராவல் பேக் எடுத்துக்கோ, சொட்டர் வச்சுக்கோ, கொடுந்தாலும் இப்படி எல்லாம் கிடையாது. 5 பைசா கிடையாது, போயிட்டு வாங்க. அடுத்த வேலைக்கு உணவுக்கோ அதற்கு அல்லது கையில பணமோ இல்லாம போனோம், அதான் யாத்திரை. துறவிகளுக்கு அப்படி போய் எல்லாம் முடிச்சுட்டு இதுல பாதி வந்து சேர்ந்து பாதி வராமலே இருக்கும். அப்படி வந்து சேர்ந்ததுக்கு அப்புறம் தான் அடுத்தால தம்புறான். இது ஐதீகம். பின் வேலப்பதேசி மூர்த்திகள் 10வது பட்டத்துல இளைய பட்டமா இருந்தவங்க சிவஞானம் முக்கலாலிங்கரை பார்த்தாங்க, தீட்சை பண்ணி வச்சாங்க, காவி முடிச்சு சிவஞான தம்பிரான்னு பட்டம் கொடுத்துட்டாங்க. அப்பவே கிளம்பி திரும்ப திருவாடுதுறைக்கு வரும் பொழுது திருநெல்வேலியில அகிலாண்டேஸ்வரி கோயில் ராசவல்லிபுரம் அங்க இருக்கிற கோயிலுக்கு வராங்க. எல்லாரும் கூட தம்பரான்கள் எல்லாரும், இவர் தான் ஜூனியர் சின்ன குழந்தையார். அம்பாள் சன்னதி முன்னாடி வந்தாங்க, இளையபட்டம். இவரை பார்த்து பாடு அம்பாள், உடனே பாடாது, உடனே அம்பாள். அதுதான் கருணை. பண்டை வினையாலும் வருபல வினையினாலும் உருவாழ்த்த கன்மத்தினாலும் பாலான மாயை புணர்ச்சியாலும் தொலைவில் பல பல தனுக்கள் தூக்கி கொண்டு சுழல் வாவியேன் செய்கின்ற பிழையலாம் குணமென கருதி எளிதா கோலங்கள் காட்டி என்னை இவ்வளவு எடுத்தாண்ட குணமேறுவே நிறைந்து மண்டும் ஆனந்த வெள்ளத்தை உண்டின்பரோ வைப்பதென்று அறியலேன். வானாகி மண்ணாகி மற்றுளவலாமாகி மறைநான்கு அறியாமலே அண்ட பகிரண்ட வரப்புமாய் அப்புறமும் அளவற்று நின்றுளாவும் அருள் ஞான வாரியே ராசை மேவிய செல்வ அகிலாண்ட வெண்ணும் அரசு. இப்படிதான் ஆரம்பிச்சார். இப்படி 10 பாட்டு அதுல சொல்றார். வானாகி மண்ணாகி மறை நான்கு மற்றுளவலாமாகி மறை நான்கும் அறியாமலே அண்ட பகிரண்ட பரப்புமாய், அதுக்கப்புறம் ஏதாவது ஒருவேளை இடம் இருந்தா நமக்கு என்ன தெரியும்னு, அப்புறமும் அளவற்று நின்றுளாகும். அதுதான் இங்கே சொன்ன. அதனால உத்தம நெடுங்கையிலை ஓங்கல் அது நீங்கி அங்கிருந்து சுவாமி இங்க இந்த பூர்வத்துக்கு நம்ம எல்லாம் ஆட்கொள்வதற்காக அவன் கிளறிஞ்சு வரும். தாமே தரும் அவன். அதான் அந்த குழந்தைகள் சொல்லிச்சு. ஞாலமே விண்ணே திறவே அறிவறியான் தானே எம்மை தலையெடுத்துக் கொண்டு. அப்படி உத்தம நெடுங்கையிலை ஓங்கல் அது நீங்கி கொன்னெருளி தன் உருவு கொண்டொருவர் தேடும் பொன்னடி என்னும் சலசம் மண் இசை பொருந்த பன்னுமறை வல்லவர் பரிந்து அழல் வளர்ப்பார் மன்னும் ஒரு தெய்வீக வளம்பதியில் வந்தார். வந்தாச்சுக்கிற லேண்டர் சேஃப் அடுத்த பெருந்துரை. அதான் செய்திப்போம். இந்த ஊரை சொல்றார். கொன்னெருளி தன் உருவு கொண்டு அப்படின்னா பன்றி உருவம் கொண்டு ஒருத்தர் அந்த காலத்துல தேடி. அதனால கொன்னெருளி தன் உருவு கொண்டு அப்படின்னா பன்றி உருவம் கொண்டு யாரு? திருமால் திருவடியை தேடி கொண்டு ஒருவர் தேடும் பொன்னடி எனும் அப்பேற்பட்ட திருவடி திருமாலால போய் ஆழ்ந்து அகன்று உள்ள போய் பாதாளம் 7லும் போய் அதுக்கும் கீழே கிடைக்காம, ஏன்னா பாதாளம் 7லும் கீழ் சொற்கழிவு பாலமலம் அதுக்கும் கீழே திருவடி. அதனால கிடைக்க முடியாம மூஞ்சி எல்லாம் ஜாய்ப்பு ரத்த கோரையா பாவ முடியாம வெளியே ஆனா காண முடியலைன்னு உண்மையை சொல்லி அப்படி இருந்த அந்த திருவடி இந்த ஊர்ல இறங்கி நடந்து வருதான் சொல்ற. திருவடி எப்படி சொன்னார் பாருங்க. கொன்னெருளி தன் உருவு கொண்டு ஒருவர் தேடும் பொன்னடி, இன்னும் தேடிட்டு இருக்காரு. அந்த பொன்னடி எனும் சலச மண்மிசை பொருந்த, இந்த பூர்வத்துல மண்மிசை பொருந்த பன்னு மறை வல்லவர் பரிந்து அழல் வளர்ப்பார். அந்த ஊரினுடைய பெருமையை சொல்றார். பன்னு மறை வல்லவர், வேதங்களிலே சிறந்து விளங்கியவர்கள், பரிந்து அழல் வளர்ப்பார், வேள்வி செய்யக்கூடியவர். அந்த காலத்துல அப்படி இருந்திருக்கிறாங்க. வேதத்திலே நல்ல பயிற்சி உடையவர்களாய் அந்தவர்கள் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னாரு, அவர்களுடைய தொழிலே என்ன வேள்வி செய்தார். அது அவர்களுக்காகவும் செய்தார்கள், நாட்டுக்காகவும் செய்தார்கள், ஏனையோருக்காகவும் செய்து கொடுத்தார். மகன்தான் செய்து வழிவந்தார் வாழ வாழ்ந்தாய் அடியேற்கொன் முகம்தான் தாரா விடில் முடிவேன்.
திருப்பதி சொல்ல, கோயில் மூத்த திருப்பதி சொல்ல, உகந்தானே அன்புடைய அடிமைக்கு உருகா உள்ளத்து உணர்விலேயே சகம்தான் அரிய முறையிட்டால் தக்கவார் என்று எண்ணாரோ மகம்தான் செய்து வழி வந்தார் வாழன். மகம்னா வேள்வி. வேள்வி செய்கிறதையும் ஒரு தொழில வச்சுட்டு இருக்கிறாங்க. நீங்க எங்க வேலை பார்க்குறீங்கன்னா நான் பனியன் கம்பெனியில, நீங்க நான் பாட்டு டீச்சரா இருக்கேன், நீங்க வேள்வி செஞ்சு அப்படின்னு என்ன இருந்தா யாருக்கே எதுவும் செய்யணும்னா போய் செஞ்சு அப்படி மகம்தான் செய்து வழி வந்தார் வாழ வாழ்ந்த அவர்களெல்லாம் நல்லா இருக்கணும்னு நீ அருள் செய்தாய் சொல்ற. அடியேற்கு உன் முகம்தான் தாராது அப்படின்னா எனக்கு அவங்களுக்கெல்லாம் வாழ கூப்பிட எனக்கு நீ செய்ய வேண்டாமாப்பா அப்படின்னு அங்க அதே மாதிரி இங்க சொல்ற பன்னு மறை வல்லவர் பரிந்து அழல் வளர்ப்பார். அதனால அந்த வேள்விகளை எல்லாம் பரிந்துன்னா ரொம்ப இறங்கின்னு அர்த்தம். ஏன்னா சுவாமிக்கு செய்யறது, அங்க செய்யறது எப்படி இருக்கணும், நான் வேள்வி செய்யறேன் அப்படி வேள்வி செய்யணும் அப்படி பரிந்து அழல் வளர்ப்பார். மன்னம் அப்படின்னா அவர்களெல்லாம் நிலை பெற்று விளங்குகின்ற தெய்வீக வளம்பதியில் வந்தார். திருப்பெருந்துறைய தெய்வீக வளம்பதியினர் அவரே இறங்கினதுனால அது தெய்வீக பதி அது. அதனால இவர் என்ன சொல்லிட்டார், அப்படி அந்தணர்கள் எல்லாம் இருந்து முறைமுறையாய் வேள்வி செய்கின்ற அவர்களெல்லாம் சிறந்து இருக்கின்ற மண்ணும் நிலை பெற்று இருக்கின்ற தெய்வீக வளம்பதியில் வந்தார். ஃப்ரம் கைலாயம் டு திருப்பூர்துறை பாயிண்ட் டு பாயிண்ட்ல இறங்கிட்டார். நடுவில் எங்கேயும் ஸ்டாப் எல்லாம் கிடையாது, வந்துட்டார். வெம்பிரவி வேலைதனில் வீழ்பவர்கள் எல்லாம் நம்பு சிவம் நாமம் எனும் நற்புனை பிடித்தால் எம்பன் அருள் கரையில் ஏறு துறையாமால் அம்புவி மொழிந்துள பெருந்துரை அதன் பேர். ஏன்னா போன பாட்டுல என்ன சொன்னார்னா தெய்வீக வளம்பதியில் வந்தார் அப்படின்னா. எந்த ஊர் சார், ஏதோ தெய்வீக வளம்பதின்னு சொல்றீங்க, எங்க சார்? சிதம்பரமா சார், திருவண்ணாமலையா சார், மதுரையா சார், திருப்பூரா சார்? ஊர் என்னன்னு சொல்லுங்க சார், கேள்வி வரும்ல. அடுத்த பாட்டுல வச்சு அந்த அந்த ஊரை எப்படி அறிமுகம் பண்ணாரு, எப்படி அறிமுகம் பண்றாரு பாருங்க. வெம்பிரவி வேலைதனில் வீழ்பவர்கள் எல்லாம், வேலைன்னா கடல், வெம்பிரவி வேலை அப்படின்னா வெம்மையான பிறவி கடல்ல வீழ்பவர்கள் எல்லாம். நம்ம வேர்பிள்ளை அந்த இடத்துல ரொம்ப அருமையா ஒண்ணு எழுதுவார். அதை ஏன் கடல்னு சொன்னார், பிறவிய? ஏன்னா வள்ளுவரம் சொல்லுவார் பிறவி பெருங்கடல் நீந்துவார். இவரும் இடத்துல சொல்வார் தனியனே பெரும் பிறவி பௌவம்னா கடல். இப்ப பிறவிய கடல்னு சொல்றது வளரும். சுவாமி சிங்கான சுவாமி சொல்றார் வேலை அலை போல் பிறந்து இறந்து குளத்தூர் பதிவு இருந்தார். அதை ஏன் அப்படி சொல்றார் அப்படின்னு சொல்ற, அதுக்கு இந்த இடத்துல வேற வெம்பிரவி வேலை அப்படின்னு சொன்னதுக்கு வேற்பிள்ளை எப்படி யோசிச்சு எழுதுறா பாருங்க. இந்த உலகத்தில் உள்ள கடலானது அதிலே விழுந்தார் ஒரு கால் அது உள் அழிந்து வாழ்க்கலாம் அப்படின்னு என்ன அர்த்தம், தப்பிச்சு வாரதுக்கு வழி உண்டான். பிறவிங்கிற கடல்ல விழுந்தவன் தப்பிச்சதா எண்ணம் வழியே இல்லையா, அதனால வெம்பிறவி. ஏன்னா அந்த கடல் உலகத்தில் உள்ள கடல் உள்ள இழுக்கும், ஆனா ஒரு கால் அதுல இறந்து போவான், ஒரு கால் பிழைச்சிடவும் செய்வான். ஆனா பிறவிக்கடல்ல உள்ள மாட்டி அதுல இருந்து வெளியே வரணும்னா ஒரே ஒருத்தன் தான் காப்பாத்தினா தான் முடியும், ஏனையோரால காப்பாற்ற முடியாது. ஏன்னா ஏனையோர் எல்லாருமே அந்த கடல் உள்ளது விக்கிட்டு. அப்புறம் எங்க நானே பிறவியில் அல்லாடிட்டு இருக்கேன், நான் இங்க உங்களை காப்பாற்ற முடியாது. அதனால அதை வெம்பிறவினாரா, தன்னில் விழுந்தாரை கொல்லும் கடல் அப்படின்னு சொல்லுவார். அதனால அது கூட சில பேர் தெரிஞ்சு காப்பாத்திடுவாங்க, இந்த கடல் அப்படி இல்லைன்னு வெம்பிறவி வேலைதனில், கடல் வேலைன்னா கடல் தனில் வீழ்பவர்கள் எல்லாம் நம்பு சிவம் நாமம் எனும் நற்புனை பிடித்தால். அந்த கடல்ல இருந்தோம், பிறவி கடல்ல இருந்து வெளியே வரணும்னா அதுக்கு ஒரு வேறு வழி இருக்கு. என்னன்னாரு, சிவநாமம் என்கின்ற புனை. புனைன்னா தோணி மாதிரி பிடிக்கிறது, கடல்ல மிதந்து வாரது புனை. எந்த புனையை பிடித்துக் கொள்ளணுமா, சிவம் நாமம், சுவாமியுடைய நாமத்தை நமசிவாயத்தை பிடிச்சுக்கிட்டா போருமா. நம்பு சிவம் நாமம் எனும் நற்புனை பிடித்தால், அது நற்புனை பிடிக்கன்னு போட்டிருக்கலாம், நற்புனை பிடித்தால்னு போட்டாருன்னு வேற்பிள்ளை இருக்கிறாரு. அவர் அதை யோசிக்கிறாரு, நற்புனை பிடிக்க அதுல இருந்து வரலாம் அப்படின்னு போட்ட நற்புனை பிடித்தால் அப்படின்னு போடுறது. அது என்ன, உயர்ந்த பொருளாதாரம் பற்றியது சிரமம் என்பது நோக்க. ஏன்னா அதை உடனே பிடிக்க முடியாது, அதனால பிடித்தால்
யாருக்கு கிடைக்கும்? ஞானிகளுக்கு கிடைக்கும், அவங்களுக்கு கிடைக்கும். எல்லாருக்கும் அது உடனே ஈஸியா கிடைக்குமா? ஏன்னா அது ரொம்ப உயர்ந்த பொருள். அதனால அந்த உயர்ந்த பொருள்ங்கிறதுனால பிடித்தால் அப்படின்னு போட்டாராம். அதனால நம்பு சிவநாமம் எனும் நற்புனை பிடித்தால் எம்பன் அருள் எம்பரன் அருள் கரையில் ஏறுதுரையாமால், எங்கள் பெருமானுடைய திருவடி என்கின்ற அந்த கரையில ஏறுறதுக்கு துணையா இருக்கிறதுனால அம்புவி, அப்படி ஒரு கரை இந்த உலகத்துல வேணும்னு அம்புவி மொழிந்துள பெருந்துறை அதன் பேர். எப்படி கடல்ல இருந்து வெளியே வந்து கரை துறைன்னா கரை, கடல்ல இருந்து இந்த சாதா உலகத்துல இருக்கிறவங்க கரை ஏறுற மாதிரி பிறவிக்கடல்ல இருக்கிறவங்க வெளியேறிய வேண்டிய கரை பெருமானுடைய திருவடி. அது மாதிரி வந்து இந்த உலகத்துல ஒரு இடம் இருக்கு, அதுக்கு பெருந்துறைன்னு பேரு. நம்பு சிவ நாமம் எனும் புனை, பிறவிக்கடல்ல இருந்து வெளிவருவதற்கு நமக்கு கொடுக்கப்பட்ட புனைன்னா கடல்ல இருந்து வெளிவரக்கூடிய தோணி, அதான் புனை. இணையார் திருவடி என் தலைமேல் வைத்தலுமே துணையான சுற்றங்கள் அத்தனையும் துறந்தொழிந்த அணையார் உணர்ந்தில்லை அம்பலத்தை ஆடுகின்ற புனையாளன் சீர்வாடி பூவல்லி கொய்யாமோ, அவன்தான் புனையான். தனியனேன் பெரும் பிறவி பௌவத்து எவ்வத் தடந்திரையால் ஏற்றுண்டு வற்றொன்றின்றி கடியனேர் வாயால் என்னும் காலால் கலக்குண்டு காமவான் சுறாவின் வாய்ப்பட்டு இனி என்னே ஒய்யுமார் என்றென்றெண்ணி அஞ்செழுத்தின் புனை பிடித்து கிடக்கின்றேனை முனைவனே முதல் அந்தம் இல்லா மல்லல் கரை காட்டி ஆட்கொண்டாய் மூர்க்கனேற்கேன. திருச்செந்தூர். தனியனேன் பெரும் பிறவி பௌவத்து, பெரும் பௌவம், அதனால பெரும் பிறவி பௌவம். அந்த கடல்ல பிறவி கடல்ல விழுந்த என்னை, கடல்ல விழுந்தது மட்டும் இல்ல, இதுவே தமிழ் இலக்கணத்துல முற்று உருவகம்னு பேரு. முழுமையா உருவத்திலே கொண்டு போயிடாரு. செய்தி என்னன்னு சொல்லல, கடல்ல நான் இப்படி தனியா போய் மாட்டினேன், சரி கடல்ல விழுந்துட்டீங்க, அப்புறம் தனியா வேற விழுந்துட்டீங்க, கூட 10 பேர் தான் எவனாவது காப்பாற்றுவான், இது தனியா போய் மாட்டியிருக்கு. அதனால தனியனேன் பெரும் பிறவி பௌவத்து, அங்க பிடிக்கிறதுக்கு ஒண்ணும் கையில் இல்லை. எற்றுண்டு பற்றொன்றின்றி அங்க எப்படி இருக்குன்னாரு, கனியை நேர் துவர் வாயால் என்னும் காலால் கலக்குண்டுனார். கால்னா காற்று, கனியை நேர் துவர் வாயால்னா மகளிர் இன்பம். மகளிர் இன்பம் என்கின்ற காற்று வேற ஒரு சூறாவளி காற்று மாதிரி அடிச்சு, அது இங்க தள்ளுது அங்க தள்ளுது. இந்த உலக பிறவி அப்படி இருக்கான். கனியை நேர் துவர் வாயால் என்னும் காலால் கலக்குண்டு. சரி, இதுதான் எனக்கே வந்து தனியா வர மாட்டிருக்கிறேன். ஆழம் எங்கன்னு தெரியல, பெருங்கடலா இருக்கு. இந்த பக்கம் போனா கரை வருமா, அந்த பக்கம் போனா கரை வருமானு தெரிய மாட்டேங்க. இதுக்கு நடுவுல பெரிய சூறாவளி காற்று, மகளிர் ஒரு சூறாவளி காற்று, அது வேற அங்க தெல்லுது, அப்புறம் அடுத்தால இங்க தெல்லுது. பிடிக்கிறதுக்கு ஒண்ணு இல்லாம தத்தளிச்சுட்டு இருக்கிறேன். எனக்கே நீச்சல் சரியா தெரியாது. தலையை கொஞ்சம் மேல வச்சு கையை கால தத்தக்க பத்தக்க அடிக்கலாம்னு நினைக்கும் பொழுது காமம் என்கின்ற ஒரு நோய், அதாவது காமம் என்கின்ற சுறாவின் என் காலை ஒண்ணு பிடிச்சிருச்சு. காமவான் சுறாவின் வாய்ப்பட்டு கண்ணமணீஸ்வர் உரை எழுதுறாரு. அது ஏன் அந்த இடத்துல, அதான் மகளிர் இன்பம் ஒரே சொல்லியாச்சு எல்லாருக்கும். எனக்கு கூட அதை படிக்கும்போது சந்தேகம் வந்து, ஆனா அங்கன உரையிலே மனுஷன் நமக்கு என்ன சந்தேகம் வருமோ தெரிஞ்சு எழுதலாம். அவ்வளவு பெரிய புண்ணியவாளன் எழுதுறாரு. அதான் மகளிர் இன்பம் அங்க போய் இங்க போயின்னு சொல்லியாச்சு, அப்புறம் ஏன் திரும்ப காமம் கொண்டாடிங்க அதானே அப்படின்னு சொன்னா, அந்த இடத்துல காமம் என்பதுக்கு என்ன பொருள் எழுதுறாங்க? காமமானது இந்த உலகத்திலும் நோயை தந்து வாட்டி மறுபிறவியிலும் வாட்டும் என்பதாம். அதனால அதுக்கு தனியா சொன்னார். ஏன்னா அந்த காமம் என்கின்ற நோய் இங்கேயும் வந்து உடலை வருத்தி வினையாக பதிவாகி அடுத்த பிறவிலும் தாக்குமா. அதனால இந்த சுறாமீன் வந்து காலை பிடிச்சுதான் இப்ப என்னால நீச்சல் அடிக்க முடியல. இப்ப என்ன, இப்ப கிட்டத்தட்ட சொன்னா என்ன ஆச்சு, கதை முடிஞ்சதுன்னு அர்த்தம். கடலு 100 அடி ஆழம், எனக்கும் நீச்சல் தெரியாது, பக்கத்துல எவனும் இல்லை, காத்தடிக்கு சூறாவளி காத்து, அங்க தள்ளுது இங்க தள்ளுது, என்னமோ தத்தக்க கையை அடி கால் தூக்கலாம்னு பார்த்தா சுறாமீன் காலை வாயை பிடிச்சிட்டு, இனிமே என்ன அர்த்தம், அவ்வளவுதான் முடிஞ்சது சார், மணி 7 முடிஞ்சது போங்க, அடுத்த வாரம் பார்த்துக்கிடும், இப்ப அண்ணா பார்ப்போம், இல்லைன்னா இல்லை, அப்படிதானே சொல்லணும். சொல்றாரு, காமவான் சுறாவின் வாய்ப்பட்டு இனி என்னே உய்யுமாறென்றென்றெண்ணி
எந்தெந்தென்னி. இனிமேல் வெளியே வர்றதுக்கு வழி இல்லை. பிறவிங்கிற கடல்ல அப்படி விழுந்து கிடக்கிறோமா நம்ம எல்லாம் சொல்ற மாணிக்கம். இனி என்னே ஒய்யுமார் எந்தெந்தென்னி. அந்த நேரத்துல ஒரு கட்டை வந்துதான் மேல. அந்த கட்டைக்கு தான் அஞ்செழுத்துன்னு பேரு. அஞ்செழுத்துன்னு ஒரு புனை அது கிடைச்சுதான். இப்ப நீங்க அந்த இடத்துல அந்த கட்டையை எப்படி பிடிச்சிருப்பீங்க? சரி கொஞ்சம் பிடிச்சு பார்ப்போம், சரி லேசா அது வழியா போயிட முடியுமான்னு பார்ப்போம். இல்ல, அதுதான் கெதி. ஏன்னா இங்க வேற ஒண்ணுமே இல்ல. அதனால அஞ்செழுத்தின் புனை பிடித்து நிற்கின்றேனை சொல்லல, அஞ்செழுத்தின் புனை பிடித்து மிதக்கின்றேனை சொல்லல, அஞ்செழுத்தின் புனை பிடித்து கிடக்கின்றேனை. அதுதான் காப்பாத்தினா இந்த கட்டை தான் காப்பாத்தணும், வேற வழி. அந்த கட்டை என்ன பண்ணுச்சான்? அப்படியே நம்மளை பத்திரமா கூட்டு வந்து எங்க கொண்டு விட்டுச்சான்? முதலும் முடிவும் இல்லாத பெருமானுடைய திருவடிக்கரையில கொண்டு சேர்க்கலாம். பிறவி என்கின்ற கடல்ல அல்லலாய் கொண்டிருந்த என்னை அவனுடைய திருவடி என்கின்ற வளப்பமான கரை, அதான் மல்லல் கரையினர். அதனால எங்கொண்டு சேர்த்துனார்? ஐந்தெழுத்தின் புனை பிடித்து கிடக்கின்றேனை முனைவனே முதல் அந்தம் எல்லா மல்லல் கரை காட்டி. முதலும் முடிவும் இல்லாத மல்லல்னா வளமைன்னு தொழுகாமை பொருளுதியார் சூத்திரம். மல்லல் வளமே சூத்திரமே முடிஞ்சது. மல்லல்னா வளமைன்னு அர்த்தம். அதனால மல்லல் கரை காட்டி ஆட்கொண்டாய் மூர்க்க நேர்க்கே. திருச்சரம். இந்த பாட்டை ஒரே ஒரு செய்தி சொல்லி முடிச்சிடுறேன். இதுல படிக்கும் பொழுது நல்ல ஈஸியா தனியனேன் பெரும் பிறவி பௌவத்து கடல்ல. தனியனேன் பெரும் பிறவி பௌவத்து எவ்வ தடந்திரையால். தடந்திரைன்னா ரொம்ப உயரமான அலைகள். தடந்திரையால் எற்றுண்டு நம்ம பிடிக்கிறது பற்றின்றி. அதுல எதுனாரு? கனியை நேர்த்துவர் வாயால் சிவந்த வாயினுடைய இன்னும் பெண்கள் என்பதை கனியை நேர்த்துவர் வாயால் என்னும் காற்று காலால் கலக்குண்டு. ஏன்னா அங்க போது இங்க போது நிக்க முடியல, அதனால கலங்குறோம் நம்ம. கலக்குண்டு காமவான் சுறாவின் வாய்ப்பட்டு இனி என்னே உய்யுமாறு என்றென்றெண்ணி அஞ்செழுத்தின் புனை பிடித்து கிடக்கின்றேனை முனைவனே முதல் அந்தம் இல்லா மல்லல் கரை காட்டி ஆட்கொண்டாய் இருக்கிறேன். ரொம்ப தெளிவா போயிடும். அங்க ஒரு சந்தேகம் வந்துச்சு. என்ன சந்தேகம் வருதுன்னா, நான் ஏன் சார் அந்த கடல்ல போய் விழுந்தேன்? கடல்ல விழுந்ததுக்கு அப்புறம் நீங்க சொன்ன கதையெல்லாம் சரி, கடல் ரொம்ப ஆழமா இருக்கு, அதுல நான் தனியா போய் மாட்டிட்டேன், அதுல காத்தடிக்குது, அதுல சுறாமீன், நீ ஏன் கடலுக்கு போற? ஒரு கேள்வி வரும்ல. அப்படியே எடுக்கிறார் சிவஞான சாமி. இந்த பாட்டை மையமாச்சு ஐலாண்டு. நான் ஏன் கடல்ல போய் மாட்டினேன்னு இந்த பாட்டுல சந்தேகம் வரும்னு அதுக்கு கடலுக்கு போன காரணத்துல இருந்து எழுத ஆரம்பிச்சார். முன்னை மலம் என்னும் ஒரு பேய் பிடித்து இருவினை முதிர்ந்த வெறியரவு சுற்றி முடியாத பிறவி கடற்போல் வீழ்ந்து ஆசை எனும் மூண்ட சுழி வந்து அமிழ்த்த ஐம்பொறிகளான சுறா எங்கெனும் இழுக்க வீணிலே நான் நைவதானேன் பொன்னனைய நின்னடி தாமரை தலமலால் புகலிடம் விரிது காணேன். அப்போ இது அந்த கடல்ல போய் விழுந்ததுக்கு என்ன காரணம்னா, ஆணவ மலம்னு ஒரு பேய் முன்னாடியே கூட இருக்கு. அதனால என்ன பண்ண, நான் செயலை செஞ்சு வினைங்கிற பாம்பு என்ன சுத்திக்கிட்டது, அது கொண்டு என்ன அந்த கடல்ல தள்ளிடுச்சு. ஏன்னா வினை தானே பிறவி கொண்டு வந்தது. அதனால இவரு ஞான மாணிக்கவாசர் என்ன பண்ணார், நேர பிறவின்னு ஆரம்பிச்சார். சிவஞான சுவாமி என்ன பண்ணார், அது வந்ததுக்கான இடத்துக்கு சொல்லணும். நான் திருப்பூர்ல போய் ஒரு சிக்கல்ல மாட்டிக்கிட்டேன் அப்படின்னா, நீ எதுக்கு திருப்பூர் போனேன் கேட்பாங்க. ஒழுங்கா கோயம்புத்தூர்ல இருக்க வேண்டியது எதுக்கு அங்க போனேன் அப்படின்னு கேட்பாங்க. அப்ப இந்த காரணத்தினால போனேன்னு சொல்லணும்ல. ஏதோ வாதவ போன தெரியும்னு சொல்லி போய் மாட்டிக்கிட்டேன் அப்படி ஏதாவது சொல்லணும்ல. அதனால சொல்றாங்க, முன்னை மலம் என்னும் ஒரு பேய் பிடித்து இருவினை முதிர்ந்த வெறியரவு சுற்றி முடியாத பிறவி கடற்குள் வீழ்ந்து, அந்த கடல்ல என்ன பண்ணுதான், ஆசைங்கிற ஒரு சுழி உள்ள இருக்குதான் கடலுக்குள்ள. ஆசை எனும் மூண்ட சுழி வந்து அமிழ்த்த விரல் சுறா. இங்க 5 சுறா மீன்கிறார். அவராது ஒண்ணு சொன்னார், நம்மால் 5ங்கிறார். விரல் சுறான். விரல்னா ரொம்ப வலிமையுடைய சுறா. 5 சுறா. அது எதுனாரு, ஐம்பொறி மெய்வாய் கண் மூக்கு செவி. இங்க இருக்கும் பொழுதே எப்ப முடிப்போம்னு ஒருத்த டைம் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இன்னொரு பக்கம் சிந்தனை ஓடிட்டு இருக்கிறது. சுண்டல் வந்துட்டான்னு பாக்குறோம். எவ்வளவு நடக்குது. 50 என்ன கதையெல்லாம் பார்க்க போறீங்க. விரல் சுறா 5ம் எங்கெனும் இழுக்க, ஆளுக்கு ஒரு பக்கம் இழுக்க
வீணிலே நான் நைவதான் கடல்ல நான் இப்படி கிடையாது. பொன்னனைய நின்னடி தாமரை தலமலால் புகலிடம் பெரிதுகான். அதான் இங்கே சொல்ல, நம்பு சிவநாமம் எனும் நற்குணை விடித்தால் எம்பரன் அருள் கரையில் ஏறு துறையாமால் அம்புவி. அப்படி ஒரு கரை இங்க இருக்கு துறை, அது எதுவென்று சொன்னால் அம்புவி மொழிந்துள பெருந்துறை அதன் பேர். அதனால திருப்பெருந்துறை தான் இந்த பெயர். என்னன்னா, பிறவிங்கிற கடல்ல விழுந்தவர்கள் எல்லாம் மீண்டு வெளிவருவதற்கு சிவம் நாமம் என்கின்ற ஒரு புனை இருக்குன்னு நம்ம ஏற்கனவே படிச்சு அது கைலாயத்துல இருக்குன்னு சொன்னோம். அந்த கைலாயம் மாறி பூலோகத்துல ஒரு இடம் நமக்கு சுவாமி கொடுத்திருக்கான், அதுக்கு திருப்பெருந்துறைன்னு பேரு. அங்கதான் சுவாமி இறங்கி இருக்கான். இப்போ அவன் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கட்டும், அடுத்த வாரம் என்ன பண்றாங்கிறத நம்ம சொல்லி, இது யாரும் துணையாயிருந்த திருவருளுக்கும் குருவருளுக்கும் நடத்துவதற்கு துணையாயிருக்கின்ற நம்முடைய ஆடல் வல்லான் அறக்கட்டளைகளுடைய தலைவர் உள்ளிட்ட பெருமக்களுக்கும் அன்பர்கள் எல்லோருக்கும் என்னுடைய அன்பையும் நன்றியும் சொல்லி மீண்டும் திருவருளையும் குருவருளையும் இணைந்து போற்றி அடுத்த வாரம் இந்த சிந்தனையை தொடர்ந்து செய்வோம். திருச்சிற்றம்பலம். இங்க அடுத்த வாரத்துல இருந்து திருமுறை பயிற்சியா எத்தனை மணிக்கு? 4:05 அப்படிங்களா ஐயா? இந்த திருமுறை பயிற்சி. ஆமா சரி, அதுக்கான அறிவிப்புகள் வரும். அதாவது திருமுறை பயிற்சி 1 எல்லாரும் இசையோட பாடுறதுக்கான ஒரு பயிற்சிக்கான ஏற்பாடுகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். அதுக்கான அறிவிப்புகள் விரைவில் வரும். ஒரு அருமையான முயற்சி, அதெல்லாம் நாம் சந்திக்க இருக்கிறோம் என்று சொல்லி அடுத்த வாரம் இந்த வாதவூரடிகள் புராணம் தொடர்ந்து சிந்திப்போம் சொல்லி இப்பொழுது வாழ்த்து பாடி நிறைவு செய்வோம். திருச்சிற்றம்பலம். வான்முகில் வளாது பெய்க, மலிவளம் சுரக்க, மன்னன் கோன்முறை அரசு செய்க, குறைவிலாது உயிர்கள் வாழ்க, நான்மறை அறங்கள் ஓங்க, நற்தவம் வேள்வி மல்க, மேன்மைகுள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம், மேன்மைகுள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம், மேன்மைகுள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். திருச்சிற்றம்பலம்.